بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم والذين آمنوا واتبعتهم ذريتهم بإيمان ألحقنا بهم ذريتهم وما ألتناهم من عملهم من شيء كل امرئ بما كسب رهين அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் இந்த வகுப்பினை ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான தலைவர் ஈருலக வழிகாட்டி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக இந்த நிகழ்வின் ஆரம்பத்தில் இங்கு ஆரம்பத்திலே சொன்னதை போல இலங்கை நாடு மிக மோசமான ஒரு இயற்கை அனர்த்தத்தை சந்தித்திருக்கிற சூழலில் சுமார் 500க்கும் மேற்பட்ட உயிர்கள் மரணித்திருக்கிற சந்தர்ப்பத்தில் பொதுவாக நாட்டினுடைய பெரும்பாலான பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு தொலைத்தொடர்பு வசதிகள் எதுவுமே இல்லாமல் வெளிநாட்டில் இருப்பவர்கள் ஊரில் இருப்பவர்களோடு பேசிக்கொள்ள முடியாத, ஊரில் இருப்பவர்கள் வெளியில் இருப்பவர்களோடு தொடர்பு கொள்ள முடியாத ஒரு இக்கட்டான சூழலை நாடு சந்தித்திருக்கிற நிலையில் நாட்டு முழுக்க ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டு ஒரு அபாயகரமான சூழலில் குறிப்பாக நேற்று இரவு ஒரு துன்பகரமான நிகழ்வு ஒரு முஸ்லிம் பிரதேசம் அக்குரணை என்று சொல்லுகிற ஒரு பிரதேசத்தில் சுமார் 50 முஸ்லிம் வீடுகள் ஒரே அடியாக மண் சரிவிலே அகப்பட்டு மண்ணுக்குள்ளே புதைந்திருக்கின்றன. இதுவரைக்கும் 10 ஜனாசாக்கள் மாத்திரம்தான் எடுக்கப்பட்டதாக கடைசி தகவல்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற நிலையில் மீட்பு குழுக்கள் கூட அங்கு போக முடியாத ஒரு சூழல், போகின்ற வழிகளிலெல்லாம் மரங்களும் மலைகளும் சரிந்து விழுந்து போக முடியாத ஒரு சூழலில் மக்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சில நேரம் அவர்களுடைய வீடுகள் தான் அவர்களுக்கு கபறுகளாக மாறிவிட்டதோ என்று பேசிக்கொள்கிற அளவுக்கு அந்த முழு கிராமமுமே இப்பொழுது மண்ணுக்குள்ளே இருக்கிறது. இரவு தூங்கி கொண்டிருந்தவர்கள் முழுமையாக இருக்கிற ஒரு இக்கட்டான சூழலில் அந்த மக்களுக்காகவும் அந்த தேசத்திற்காகவும் நீங்கள் எல்லோரும் கையேந்த வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹு தாலா இந்த நிலையிலே இருந்து எல்லா மக்களையும் சகல இன மொழி வித்தியாசமின்றி சகல மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே உங்களிடத்திலே வேண்டிக் கொண்டவனாக இன்றைய தலைப்பு மிக முக்கியமான, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காலத்திற்கு தேவையான ஒரு தலைப்பு. எல்லோரும் பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்று பேசுகிற நேரத்தில் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுடைய விஷயத்தில் என்ன பொறுப்பு இருக்கிறது? நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், பிள்ளைகளை பெற்றிருக்கிறோம், நாம் உழைத்து கொடுக்கிறோம், சம்பாதித்து கொடுக்கிறோம், பிள்ளைகளுக்கு தேவை ஏற்படுகிற பொழுது அவர்களுக்கான சில விஷயங்களை செய்து கொடுக்கிறோம், நோய் ஏற்பட்டால் அவர்களை வைத்தியசாலைக்கு கொண்டு போகிறோம்,
பெருநாட்கள் நல்ல நாட்கள் வருகிற பொழுது அவர்களுக்கென்று நாம் ஆடைகள் எடுத்து கொடுக்கிறோம், சாப்பாடு வாங்கி கொடுக்கிறோம், லீவு கிடைத்தால் அவர்களை கடைகளுக்கு கூட்டி போகிறோம். எங்களுடைய பொறுப்பு முடிந்து விட்டது என்று நினைக்கிற பெற்றோர்கள், இன்னும் ஒரு சாரார் பெண்கள், நாங்கள் பிள்ளைகளை வளர்க்கிறோம், அவர்களுக்கு ஆடைகள் கழுவி கொடுக்கிறோம், சமைத்து கொடுக்கிறோம், பாடசாலைகளுக்கு அனுப்புகிறோம், கல்லூரிகளுக்கு அனுப்புகிறோம், வேற என்ன வேலை இருக்கிறது எல்லாம் செய்து கொடுக்கிறோம் என்று நினைக்கிற ஒரு சூழலில், இன்னும் ஒரு பக்கம் பெற்றோர்கள் 2 பேரும் வேலைக்கு போகிற, சம்பாதிக்கிற அல்லது அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற பொழுது பிள்ளைகள் அவர்களுடைய சரியான பராமரிப்பில்லாமல் தவித்து கொண்டிருக்கிற நிலையில்தான் இஸ்லாம் பிள்ளைகள் விஷயத்தில் பெற்றோர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்னென்ன அமானிதங்கள் இருக்கின்றன, அந்த அமானிதங்களை சரியாக நாம் செய்கிறோமா என்கிற ஒரு பார்வைக்கான நிகழ்வாக, ஒரு வகுப்பாக இந்த வகுப்பை அமைத்து கொண்டால் மிக பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வகுப்பை பொறுத்தவரை ஒரு 2-3 பிரிவுகளாக அல்லது 2-3 அடிப்படைகளை மையப்படுத்தி இந்த வகுப்பை தொகுத்து உங்களுக்கு விளங்கப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். முதலாவது, ஒரு குடும்பம் அல்லது அந்த குடும்பத்திற்கான பிள்ளைகள் மீதான பொறுப்பு என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லுகிற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அந்த வகையில் ஒரு மனிதனை பொறுத்தவரை அவன் தான் சிறந்தவனாக, சமுதாயத்தில் நல்லவனாக, நல்ல பண்பாடுள்ளவனாக, நல்ல ஒழுக்கமுள்ளவனாக இருக்கிறான் என்பதை தாண்டி அவனுடைய குடும்பத்தை சரியாக பேண வேண்டிய பொறுப்பு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிறது. அதனால் தான் ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியிலே சொன்னார்கள், குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்பை பற்றி நாளை மறுமையில் நீங்கள் நிச்சயமாக விசாரிக்கப்படுவீர்கள். இந்த பொறுப்பு சாதாரணமான பொறுப்பல்ல, இதை நீங்கள் பெற்று வளர்த்து சாதாரணமாக விட்டுவிட்டோம் என்கிற ஒரு விஷயம் அல்ல. இதை பற்றி அல்லாஹு தஆலா உங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் கேட்பான். இது ஒரு அமானிதம். இந்த அமானிதத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தினீர்கள், எப்படி அதை நீங்கள் வளர்த்தெடுத்தீர்கள் என்கிற விஷயத்தை அல்லாஹ் கேட்பான். எனவேதான் அந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய அமைப்பில் தான் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் வளர்த்திருக்கிறோமா என்கிற ஒரு சில விஷயங்கள், ஒரு சில அந்த கேள்விக்கான ஒரு விடையாகத்தான் இந்த வகுப்பு இருக்க போகிறது என்று நான் நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த குழந்தை வளர்ப்பு அல்லது குழந்தைகள் மீதான பெற்றோருடைய கடமை என்று வருகிற பொழுது அது வெறுமனே பிள்ளைகளை பெற்றதிலிருந்து ஆரம்பிக்கிற ஒரு விஷயமாக இஸ்லாம் பார்க்கவில்லை. இஸ்லாம் எப்படி பார்க்கிறது என்றால், கணவன் மனைவியாக பிள்ளைகள் பெறுவதற்கு முன்னால் ஒரு குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்தல் என்ற அம்சத்தில் இருந்து இஸ்லாம் பார்க்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி, ஒரு பெண் 4 காரணங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறார். எல்லோருக்கும் தெரிந்த செய்தி. 4 விஷயங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறார். ஒன்று, அவளுடைய அழகுக்காக, அழகான பெண் என்பதற்காக அவளை தேடி போய் திருமணம் முடிக்கிற ஒரு சாரார். அதே போன்று இது ஆண்களுக்கும் பொருந்தும். அழகான ஆண்கள் என்பதற்காக திருமணம் முடிக்கப்படுகிறார். இரண்டாவது, அவர்களுடைய வம்சம், குடும்பம், பரம்பரை, நல்ல குடும்பத்திலே வளர்ந்தவர்கள், நல்ல மதிப்புக்குரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பதற்காக திருமணம் முடிக்கப்படுகிற ஒரு சாரார். இன்னும் ஒரு சாரார் இருக்கிறார்கள், அவர்களுடைய பொருளாதார வளத்திற்காக, நல்ல ஜொப்பிலே இருக்கிறார், நல்ல படித்திருக்கிறார், நல்ல வருமானம் இருக்கிறது, அவருடைய தந்தைக்கு நல்ல சொத்துக்கள், நிலப்புலங்கள் இருக்கின்றன, நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதற்காக திருமணம் முடிக்கப்படுவது. நான்காவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லிதீனிஹா, அவருடைய மார்க்கத்திற்காக அவள் திருமணம் முடிக்கப்படுகிறாள் என்று சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியிலே அடுத்து ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அந்த வார்த்தை தான் இந்த செய்தியில் நாம் ஊன்றி கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் மார்க்கமுள்ள பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. நீங்கள் திருமணம் முடிப்பதாக இருந்தால் மார்க்கமுள்ள ஒரு பெண்ணை தேடி திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாமல், ஃபதுஃபர் பிதாத்தித்தீன், நீங்கள் மார்க்கமுள்ள ஒரு பெண்ணை திருமணம் முடித்து வெற்றி அடைந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹ். ஃபதுஃபர் பிதாத்தித்தீன், ஃபன்கிஹ் பிதாத்தித்தீன், மார்க்கமுள்ள பெண்ணை திருமணம் முடித்துக் கொள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை.
ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், மார்க்கமுள்ள ஒரு பெண்ணை கொண்டு நீ வெற்றி அடைந்து கொள் என்று சொல்கிறார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய வாழ்க்கையினுடைய சந்தோஷம் வெற்றி எதில் இருக்கிறது என்றால் திருமணத்தை தெரிவு செய்கிற விஷயத்தில் இருக்கிறது. இன்று நாங்கள் பார்க்கிறோம், நிறைய திருமணங்கள் அல்லது நிறைய காதல்கள் சமுதாயத்தில் வளம் வந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்று நிறைய திருமணங்கள், காதல் திருமணங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. உண்மையில் இந்த திருமணங்களுக்கு பின்னால் என்ன காரணம், அதை நேசிப்பதற்கு விரும்புவதற்கு என்ன காரணம் என்றால் சில அற்பமான காரணங்கள். அதுவும் இன்று சமூக வலைத்தள காதல்கள், டிக்டாக்கிலே பார்த்து லவ் பண்ணியது, இன்ஸ்டாகிராமிலே பார்த்து பழகியது, பேஸ்புக்கிலே பார்த்து ஜாயிண்ட் ஆகியது, அல்லது வேறு எங்காவது ஒரு சமூக வலைத்தளத்திலே அவர்களுடைய சில ஆடல் பாடல்கள், சில நிகழ்ச்சிகள், சில கருத்துக்கள், மார்க்கத்துக்கு விரோதமான சில செயற்பாடுகள் என்று பகிரங்கமாக நடக்கிற சில பாவங்களை பார்த்து அவர்களின் மீது கொண்டிருக்கிற ஒரு வகையான ஈர்ப்பு காதல்களாக மாறி போயிருக்கிற சூழலை நாம் இன்று பார்க்கிறோம். இதை ஒரு கட்டத்தில் பெற்றோர்களும் என்ன செய்கிறோம், இது பொறுப்பிலே உள்ள பெற்றோர்களும் மகன் விரும்பிவிட்டான், மகள் விரும்பிவிட்டால் என்கிற ஒரு காரணத்திற்காக இனி வேறு வழி இல்லை என்று சொல்லி நாம் அந்த திருமணத்தை முடித்து வைக்கிற ஒரு சூழலையும் நாம் அண்மை காலமாக கண்டு வருகிறோம். நிறைய விஷயங்கள். ஆனால் உண்மையில் 2 பேர் விரும்பி முடிக்க வேண்டும், அந்த விருப்பத்தின் பேரில் திருமணம் நடக்க வேண்டும் என்கிற விஷயமெல்லாம் மார்க்கத்தில் இருக்கிறது, அது இல்லாமல் இல்லை. ஆனால் இன்றிருக்கிற இந்த விருப்பங்கள், இன்றிருக்கிற இந்த தெரிவுகள் உண்மையில் மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தால் இருக்கிறதா என்று பார்க்கிற பொழுது, அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் மிக இக்கட்டான ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் என்பதைத்தான் எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே முதலாவது, ஒரு குடும்பம், ஒரு பிள்ளையின் மீதான ஒரு பெற்றோருடைய பொறுப்பு என்று வருகிற பொழுது அந்த பிள்ளையை வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு நல்ல தாயை தேட வேண்டும். அந்த தாய் பிள்ளையை வளர்த்தெடுக்கிற தாயாக இருந்தால் மார்க்கமுள்ள தாயாக இருக்க வேண்டும். மார்க்கமுள்ள ஒரு பெண்ணால் மாத்திரம்தான் ஒழுக்கமுள்ள ஒரு பிள்ளையை, பண்பாட்டுள்ள ஒரு பிள்ளையை வளர்த்தெடுக்க முடியும். இந்த மகாநாடு அல் அஹ்லாக் என்ற ஒரு தொனிப்பொருளை தாங்கி நடந்து கொண்டிருக்கிறது. பண்பாட்டினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதற்காக நடந்து கொண்டிருக்கிற ஒரு மாநாடு. ஏனென்றால் உலகம் தொலைத்திருக்கிற மிக பெருமதியான ஒரு சொத்து இன்றைய கால சூழலில் பண்பாடு என்கிற சொத்து. அந்த பண்பாடு என்கிற சொத்து தொலைந்து போனதனுடைய விளைவு, பிள்ளைகளுடைய விஷயத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்ப்பதை பெரும் ஒரு பாரமாக யோசிக்கிறார்கள். பிள்ளைகளை ஒரு கஷ்டமானவர்களாக அல்லது சிரமமாக யோசிக்கிறார்கள். எனவே முதலாவதாக அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு நல்ல பெண்ணை எங்களுக்கு துணையாக தெரிவு செய்ய வேண்டும். அதே போன்று பிள்ளைகளை, மணமகனை வைத்திருக்கின்ற, திருமண வயதிலே வைத்திருக்கின்ற பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நல்ல ஒரு வாழ்க்கை துணையை தெரிவு செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதிலே நான் வலியுறுத்தி சொல்லுகிற விஷயம், இன்றைய காதல் திருமணங்கள் அதிகரித்து கொண்டு போகிற சூழலில் அந்த அதிகரிப்புக்கு ஏற்ப விரைவாக விவாகரத்துகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. அண்மையில் எங்களுடைய பிரதேசத்திலே, என்னிடத்திலே நான் ஒரு பிரதேசத்தினுடைய விவாக பதிவாளராக கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். முஸ்லிம் விவாக பதிவாளராக எங்களுடைய பிரதேசத்தில் கடமையாக்கி கொண்டிருக்கிறேன். என்னிடத்திலே ஒரு சகோதரர் வருகிறார். திருமணம் முடித்து ஒரு மாசம், இதுவரைக்கும் நாங்கள் திருமணத்தை பதிவு செய்யவில்லை, பதிவு செய்ய வேண்டும் என்கிற ஒரு நிலைக்கு வருகிறார். அப்பொழுது நான் கேட்டேன், ஏன் பதிவு செய்யவில்லை? பிள்ளைக்கு 18 வயதாகவில்லை. இலங்கை நாட்டை பொறுத்த வரைக்கும், ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் அரசாங்க உத்தியோக பதிவு செய்ய வேண்டுமாக இருந்தால் மணமகனுக்கும் மணமகளுக்கும் 18 வயது குறைந்தது, யாராவது ஒருத்தருக்காவது 18 வயது நிரம்பி இருக்க வேண்டும். 2 பேரும் 18 வயது குறைந்தவர்களாக இருந்தால் அரசாங்க சட்டப்படி அந்த திருமணத்தை பதிவு செய்ய முடியாது. மணமகனுக்கு எத்தனை வயது என்று கேட்டேன். 17 வயது, மணமகளுக்கு 16 வயது. அப்படி என்றால் திருமணத்தை பதிவு செய்ய முடியாது என்று சொன்ன பொழுது, இப்பொழுது திருமணத்தை பதிவு செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இல்லை, விவாகரத்து பெறுவதற்காக நான் கேட்கிறேன். திருமணம் முடித்து ஒரு மாசம் விவாகரத்து பெறுவதற்காக கேட்கிறேன் என்று கேட்டார். நான் ஆச்சரியத்தோடு, கல்யாணம் முடித்து ஒரு மாசம் என்று சொல்கிறீர்கள், விவாகரத்து கோரி இப்பொழுது திருமண பதிவு கேட்டு வந்திருக்கிறீர்கள், எப்படி நீங்கள் வழக்கு வைக்க போகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் தந்தை கண்ணீரோடு சொன்னார், கிட்டத்தட்ட 7-8 வருடம். அப்படி என்றால் நான் நினைக்கிறேன் அவர்கள் ஒரு 10 வயதிலே இருந்து காதலித்து இருக்கிறார்கள். 10-11 வயதிலே இருந்து காதலித்து, அந்த காதலுடைய பிடிவாதம் மகள்
மரணிக்க போகிறேன், தற்கொலை செய்ய போகிறேன் என்கிற ஒரு கட்டத்திற்கு வந்து அந்த திருமணத்தை முடித்து கொடுத்திருக்கிறார்கள். முடித்து கொடுத்து வெறும் 17 நாட்கள் தான் ஒன்றாக இருந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவர் வெளியூருக்கு போயிருக்கிறார். அதிலே வந்த ஒரு பிரச்சினை, இப்பொழுது ஒரு மாதம் சரியாக 29-30 நாட்கள் நிறைவடைகிற பொழுது 7-8 வருட காதல் விவாகரத்துக்கு வந்து நிற்கிறது. விவாகரத்துக்கு வந்து நிற்கிற சூழலில் வந்திருக்கிற இப்படி ஏராளமான திருமணங்கள் நிறைய ஒவ்வொரு பிரதேசத்திலும் இப்படியான நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இளவயது 18 தொடக்கம் 25 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள், அதிலும் குறிப்பாக ஒரு கைக்குழந்தையோடு 2 குழந்தைகளோடு விவாகரத்து செய்கின்ற விஷயம் அதிகரித்திருக்கிறது. இது சம்பந்தமாக நாம் பார்க்கிற பொழுது பெரும்பாலான திருமணங்கள் இப்போது இருக்கிற காதல் திருமணங்கள், விரும்பி முடித்தவர்கள், அவர்களாக நேசித்து அவர்களாக பழகி அவர்களாக தொடர்பு கொண்டு முடித்த திருமணங்கள். ஏன் இந்த திருமணங்கள் பிரிந்து போக வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை பார்க்கிற பொழுது இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபல்ஃபர் பிதாத்தித்தீன், மார்க்கமுள்ள ஒரு பெண்ணை நீ முடித்து வெற்றி அடைந்து கொள் என்கிற ஒரு விஷயத்தில் இந்த சமுதாயம் விடுகிற ஒரு தவறாகவே அதை நாங்கள் பார்க்க முடிகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த திருமண விவகாரத்தை பொறுத்தவரை, திருமணத்திற்கு பெண் தேடுதல் என்கிற விவகாரத்தை பொறுத்தவரை ஏன் இதை வலியுறுத்தி சொல்கிறேன் என்றால், நாம் பேசிக் அடித்தளத்தில் பிழையாக இருந்துவிட்டு மேலே கட்டடங்களை கட்டுவதை பற்றி பேசுவதில் எந்த அர்த்தமும் கிடையாது. அடித்தளம் பிழையாக இருக்கிறது. என்ன காரணம் என்றால், இன்றைய காதல்கள் ஒட்டுமொத்தமாக பெரும்பாவங்களின் மொத்த வடிவமாகவே மாறி போயிருக்கிறது. பெரும்பாவங்களின் மொத்த வடிவமாக மாறி போயிருக்கிறது. சில நேரம் இதிலே விரும்பி கல்யாணம் முடித்தவர்கள் இருக்கலாம், நான் குறையாக சொல்லவில்லை. நன்றாக வாழுபவர்களும் எல்லாவற்றிலும் விதிவிலக்கு இருக்கிறதை போல இருக்கலாம், அல்லாஹு தஆலா அருள் பாலித்தவர்கள் இருக்கலாம். ஆனால் இன்று இருக்கிற சமகால சூழலை வைத்து பேசுகிற பொழுது, நாங்கள் சந்திக்கிற நெருக்கடிகளை வைத்து பேசுகிற பொழுது ஒட்டுமொத்த பெரும்பாவங்களின் வடிவமாக மாறி இருக்கிறது. என்ன பெரும்பாவம்? முதலாவது, இன்றைய காதல் இணை வைத்தலின்பால் பிள்ளைகளை இட்டுச் செல்கிறது. ஷிர்கின்பால் ஒரு வகையில் இட்டுச் செல்கிறது. ஏன் நாம் இணை வைத்தல் என்று எதை பேசுகிறோம்? அல்லாஹுக்கு நிகராக இன்னொருவரை கொண்டு வருதல், ஏதோ ஒரு வடிவத்தில் இணை வைத்து. நாம் ஒரு சிலைக்கு முன்னால் அல்லது ஏதோ ஒரு கபருக்கு முன்னால் போய் நின்று வணங்க போபவர்கள் அல்ல. ஆனால் அல்லாஹுடைய இடத்திற்கு இன்னொருவரை கொண்டு வருதல், அல்லாஹுடைய சட்டங்களை அடுத்தவர்களுக்காக புறக்கணித்தல் இணை வைப்பு, இணை வைப்பினுடைய ஒரு வடிவம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹுவை தான் மிக அதிகமாக நேசிப்பார்கள். மிக கடுமையான நேசம் அல்லாஹுவின் மீது இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி என்றால் அல்லாஹுவை மிக கடுமையாக நேசிக்க தெரியாத ஒருத்தன் அல்லாஹுவின் மீது உண்மையாக நேசம் கொண்டவனாக இருக்க மாட்டான். இன்று காதலுக்காக தற்கொலை செய்கிற அளவுக்கு, காதலுக்காக மதம் மாறுகிற அளவுக்கு, இன்னுமொருவரை விரும்பியதற்காக பாவமான காரியங்களில் ஈடுபடுகிற அளவுக்கு தைரியம் வருகிறது என்றால் அல்லாஹுவின் மீது கொண்ட நேசம் கிடையாது. அல்லாஹுவின் மீது கொண்ட நேசம் கிடையாது. தன்னுடைய காதலனுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லுவதற்காக 12 மணி வரைக்கும் விழித்திருக்கிறான். இரவு முழுக்க பேசிவிட்டு காலையிலே சுபகுத்தலாமல் 2 பேரும் தூங்குகிறார்கள். அல்லாஹுவின் மீது இருக்கிற அன்பு கிடையாது. இணை வைத்தல் என்று சொல்லுகிற அல்லாஹுவை விட அடுத்தவர்களை உள்ளத்தில் அதிகமாக நேசித்தல் என்கிற ஒரு விஷயத்திற்கு வந்து சேருகிறது. இதனுடைய அடுத்த வடிவம் தான் இன்று ஒரு காதல் எங்கு வருகிற பொழுது, நான் திரும்ப சொல்லுகிறேன், இந்த விஷயத்தை வலியுறுத்துவதற்கான காரணம் எங்களுடைய அடித்தளத்தை சரிப்படுத்த வேண்டும் என்பதற்காக. இதை பெற்றோர்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். விரும்பி விட்டார்கள், முடித்துக் கொடுப்போம் என்கிற மனோநிலையிலிருந்து எப்படியாவது பிள்ளைகளை மாற்ற வேண்டும், இந்த விஷயங்களை சொல்ல வேண்டும். 2 பேர் தனிமையில் சந்திக்கிறார்கள், விரும்புகிறார்கள், பேசிக்கொள்கிறார்கள், அல்லது தனிமையில் தொலைபேசியிலே பேசுகிறார்கள் என்கிற பொழுது சில நேரம் சொந்த தந்தை பார்த்து விடக்கூடாது, தாய்க்கு தெரிந்து விடக்கூடாது, தங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு தெரிந்து விடக்கூடாது. வீட்டிலே இருக்கிற ஒரு 3-4 வயது குட்டி பிள்ளை வந்தால் கூட டெலிபோனை மறைத்து வைத்து விடுகிறார்கள், மெசேஜ் பண்ணுவதை பண்ணி வைத்து விடுகிறார்கள், கண்டுவிடக்கூடாது என்று நினைக்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய பார்வையை விட அல்லாஹுடைய பார்வையை அற்பமாக கருதுகிற ஒரு சமுதாயத்தை இந்த காதல் உருவாக்கி இருக்கிறது. 24 மணி நேரமும் அல்லாஹ் என்னை அவதானித்துக் கொண்டிருக்கிறான், என்னுடைய ரகசியம் எல்லாவற்றையும் அல்லாஹ் அறிந்திருக்கிறான்
என்கிற மனோநிலையிலிருந்து வெளியான ஒரு சமுதாயம் தான் இன்று கட்டமைக்கப்படுகிறது. இந்த சமுதாயம் எப்படி மார்க்கத்தோடு வளர முடியும்? மார்க்கமுள்ள ஒரு பிள்ளையை எப்படி உருவாக்க முடியும்? எந்த மனோநிலையோடு தன்னுடைய பிள்ளைக்கு இப்படி ஒரு தவறு நடக்கிற பொழுது, அல்லது தன்னுடைய பிள்ளைக்கு அல்லாஹ்வை பற்றிய இறை எச்சத்தை ஊட்டக்கூடிய ஒரு பெண்ணாக ஒரு ஆணாக அந்த கணவன் இருப்பான் என்று எப்படி எதிர்பார்க்க முடியும்? என்றால் அவனுடைய வாழ்க்கையில் அவன் கண்டது, பார்த்தது, பேசியது எல்லாம் அடுத்தவர்களை பற்றிய பயம்தான். இறையச்சம் என்ற ஒன்று இருந்தால் இரவின் தனிமையில் அந்நிய பெண்ணோடு நான் உரையாடுதல், நான் ஒரு வீடியோ கால் பேசுதல், அல்லது நான் ஒரு ஆடியோ கால் பேசுதல், இவைகளெல்லாம் அல்லாஹ் விரும்பாத காரியம். அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரு கடுகளவான பயமாவது உள்ளங்களில் வந்திருக்கும். மூன்றாவது, அன்புக்குரிய சகோதரர்களே, பெற்றோர்களுக்கு துரோகம் செய்கிற பிள்ளைகளை இந்த விருப்பம் உருவாக்கி இருக்கிறது. பெற்றோர்களுக்கு நோவினை செய்வது, அவர்களை சங்கடப்படுத்துவது, கஷ்டப்படுத்துவது பெரும்பாவம். எந்த அளவு பெரும்பாவம் என்றால், அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் சில பாவங்களுக்கு அல்லாஹு தாலா தண்டனை கொடுப்பான். சில பாவங்களுக்கு மறுமையில் தண்டனை கொடுப்பான், சில பாவங்களுக்கு 2 இடங்களிலும் தண்டனை கொடுப்பான். அப்படி 2 இடங்களிலும் உடனடியாக அல்லாஹ் தண்டனை கொடுக்கிற சில பாவங்களை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அந்த பாவங்களிலே ஒன்றுதான் உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோருக்கு நோவினை செய்கிற பாவம். மரணத்திற்கு முன்னால் அல்லாஹ் அதற்குரிய பிரதிபலனை காட்டுவான், அவர் இந்த உலகத்தில் அனுபவிப்பார். அதைத்தான் இந்த சமுதாயம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது சில நேரம். ஏனென்றால் பதறி போய் வேதனைப்பட்டு 18, 19, 20 வருடங்கள் பார்த்து பார்த்து வளர்த்த ஒரு பிள்ளையை யாரோ ஒரு 6 மாதம் 3 மாதம் 1 வருடம் விரும்பிய ஒருத்தனுக்காக அந்த பிள்ளை போராடுகிறது. செத்து விடுவேன் என்று சொல்கிறது, நான் நஞ்சு குடிக்க போகிறேன் என்று சொல்கிறது, தற்கொலை செய்வேன் என்று சொல்லுகிற மனோநிலை வருகிறது என்றால் நிறைய பெற்றோர்கள் நாங்கள் நேரடியாகவே கண்டிருக்கிறோம். திருமண வீட்டில் அழுத பெற்றோர்கள், எனக்கு விருப்பம் இல்லை, என்ன செய்வது, இவளுடைய தெண்டிப்பால் முடித்துக் கொடுக்கிறேன், வேறு வழி இல்லை என்று மனம் வெம்பி அழுத பெற்றோர்களை சந்தித்திருக்கிறோம். இந்த பெற்றோர்களுடைய கண்ணீர் தான் அன்புக்குரிய சகோதரர்களே இன்று குடும்பங்களின் அடுத்த தலைமுறையை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த தலைமுறையை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. இது மூன்றாவது பெரும்பாவம். நான்காவது பெரும்பாவம், ஒவ்வொரு பிள்ளையும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். அவர்களுடைய கைகளில் இருக்கிற கையடக்க தொலைபேசி அவர்களுடைய அமானிதம், ஒரு பெற்றோருடைய நம்பிக்கை. என்னுடைய பிள்ளைக்கு நான் போன் வாங்கி கொடுத்திருக்கிறேன், உங்களுடைய பிள்ளைகளுக்கு போன் வாங்கி கொடு. எந்த தந்தையும் தாயும் பிள்ளை கெட்டு போக வேண்டும் என்பதற்காக போன் வாங்கி கொடுப்பது கிடையாது. அந்த பிள்ளையினுடைய ஒரு தேவைக்காக, ஒரு நம்பிக்கை, என்னுடைய பிள்ளை தவறி போக மாட்டாள் என்கிற நம்பிக்கை. நம்பிக்கை துரோகம் ஒரு பெரும்பாவம், அமானித மோசடி ஒரு பெரும்பாவம். அப்ப அந்த பெரும்பாவத்தின் வடிவமாக இந்த காதல் மாறி போயிருக்கிறது. இப்படி அடுக்கிக் கொண்டே போகிற பெரும்பாவங்களின் வடிவங்களாக மாறி போயிருக்கிற இந்த காதல்கள் திருமண உறவுகளாக மாறுகிற பொழுது அல்லாஹுடைய தூதர் சொன்ன ஃபல்ஃபர் பிதாத்தித்தீன், மார்க்கமுள்ள பெண்ணை கொண்டு ஆணை கொண்டு வெற்றி அடைந்து கொள் என்கிற அந்த விஷயம் மாறுபடுவதன் காரணமாக அங்கு தோல்வி அடைகிறது. திருமண வாழ்க்கை, பிள்ளை வளர்ப்பு எல்லாமே தோற்று போயிருக்கிற ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே பெற்றோர்கள் திருமண வாழ்க்கை அடுத்த சந்ததியை சரியாக வர வைக்க வேண்டுமாக இருந்தால் பிள்ளைகளை நீங்கள் திருமணம் முடித்து கொடுக்கிற பொழுது இதை நீங்கள் அவதானிக்க வேண்டும். நான் தெளிவாக எல்லா இடங்களிலும் சொல்லுகிற ஒரு விஷயம்தான், நீங்கள் திருமணம் முடித்து கொடுக்கிறது ஒரு மணமகனோ மணமகளோ தேடுகிற பொழுது ஆக குறைந்தது அவன் தொழுகை உள்ளவனாக தேட வேண்டும். தெளிவாக சொல்லுகிறேன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய விஷயத்தில் தொழுகை என்பது என் ரப்பு எனக்கு செய்திருக்கிற அருள்களுக்கு நான் செய்கிற சின்ன ஒரு நன்றி கடன். அது முழுமையான நன்றி கடன் கிடையாது. நான் வாழ்நாள் முழுக்க சுஜூதிலே கிடந்தாலும் என் ரப்பு எனக்கு செய்திருக்கிற அருளுக்கு நான் முழுமையாக நன்றி செலுத்தி முடிக்க முடியாது. ஆனால் எனக்கு அல்லாஹ் செய்திருக்கிற ஒரு சின்ன ஒரு வழி நன்றி கடன் செலுத்துவதற்கு என் சுஜூது. அந்த நன்றி கடனை கூட செய்வதற்கு முடியாத ஒருத்தன் உங்களுடைய பிள்ளையை நன்றாக வைத்திருப்பான் நினைக்கிறீர்களா? உங்களுடைய அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்கு நேரம் ஒதுக்காத ஒருத்தன் உங்களுடைய பிள்ளையை திருப்திப்படுத்துவான் என்று நினைக்கிறீர்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, அடிப்படையான விஷயத்தில் தொழுகை இல்லாத பெண்ணுக்கு பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுப்பது ஹராம் என்று சொல்கிறார்கள் ஏகோபித்து இஸ்லாமிய அறிஞர்கள். எல்லோருடைய கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு கருத்து வேறுபாடு, அதாவது அகீதாவிலே முரண்பட்ட சிந்தனை உள்ள அறிஞர்கள் கூட ஒத்துக்கொண்டிருக்கிற விஷயம் இந்த விஷயம். திருமணம் முடித்து கொடுப்பதாக இருந்தால் தொழுகை இல்லாத ஒருவனுக்கு, ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ தன்னுடைய பிள்ளையை திருமணம் முடித்து கொடுப்பது ஹராம் என்று சொல்கிறார்.
அந்த ஹராத்தை செய்துவிட்டு எப்படி ஒரு நல்ல சாலிஹான பரம்பரையை நாம் உருவாக்க முடியும்? எப்படி உருவாக்க முடியும்? எனவே அன்புக்குரியவர்களே, முதலாவது விஷயம், எங்களுடைய திருமண விவகாரங்களில் நாம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டிய மிக பெரிய தேவைப்பாடு இருக்கிறது. இன்று சீதனம் இதெல்லாம் நாம் நிறைய பேசிய விஷயங்கள். அது வடிவங்கள் மாறி சீதனம் என்ற பெயர் இல்லாமல் அன்பளிப்புகளாக அல்லது வேறு பெயர்களோடு வந்து கொண்டிருக்கிற சூழலை பார்க்கிறோம். யார் கூடுதலாக கொடுப்பார், யார் கூடுதலாக நகை போடுவார், இவர் எத்தனை சவரன் நகை போடுவார் என்று பார்த்தெல்லாம் திருமணத்தை பேசுகிற நிலை. அன்புக்குரியவர்களே, திருமண வாழ்க்கை என்பது அதனுடைய லட்சியத்தை பற்றி அல்லாஹ் ஒரு விஷயத்தில் சொல்லுகிறான். நாம் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு வசனம் அது. அந்த வசனம் அல்லாஹு தஆலா ஒமின் ஆயாத்திஹி அன் ஹலகலகும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா, உங்களை நாங்கள் சோடி சோடியாக படைத்திருப்பதற்கான காரணம் உங்களுடைய மனைவியிடத்தில், அந்த பெண்ணிடத்தில் நீங்கள் சக்கீனத் என்கிற அமைதியை பெறுவதற்காக என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உண்மையாக இன்று இருக்கிற கணவன்மார் பேசிக்கொண்டிருக்கிற நான் உட்பட மனசிலே கை வைத்து கேட்போம், வீட்டுக்குள்ள இருந்தா நிம்மதியா, வெளியில போனா நிம்மதியா? வீட்டுக்குள்ள இருந்தா நிம்மதியா, வெளியில போனா நிம்மதியா? இப்படா கோல் வந்தால் எல்லா கோலுக்கும் ஆன்சர் பண்ணலாம். அரசாங்கத்துல கோல் வந்தா கொஞ்சம் சிக்கல் தான். வீட்டு அரசாங்கத்துல கோல் வந்தா சிக்கல் தான். அப்படி ஒரு நிலைமையில தான் நாம இருக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய வசனம் பொய்யா? ஒமின் ஆயாத்திஹி அன் ஹலகலகும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா, அந்த பெண்ணிடத்தில் அமைதி கிடைக்கும் என்ற அல்லாஹ்வுடைய வசனம் பொய்யா? அல்லாஹ்வுடைய வசனம் ஒரு காலமும் பொய்யாக இருக்க மாட்டாது. அப்படி என்றால் நாம் வாழுகிற வாழ்க்கை பொய்யாக இருக்கிறது. வாழுகிற வாழ்க்கையில் நாம் சரியான புரிதலோடு தெளிவான அறிவோடு இல்லாமல், மார்க்கத்தை பற்றிய தெளிவில்லாமல் வாழுகிற ஒரு வாழ்க்கையால் தான் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த நிலை எனக்கும் உங்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முதலாவது விஷயம் அது. இரண்டாவது விஷயம், நாம் திருமணம் முடித்து விட்டால் ஒரு பிள்ளை பேரு அல்லது ஒரு பிள்ளைக்காக நாம் ஆசைப்படுகிற பொழுது அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு பிரார்த்தனையை அல்லாஹு தஆலா சூரத்து சாஃபாத்தினுடைய 100வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு நீ நல்ல சந்ததியை, சாலிஹான நல்ல குழந்தைகளை நீ தந்துவிடு என்று நபி இப்ராஹிம், ஒரு நபியாக இருந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். எனவே எங்களுடைய ஆரம்ப பிரார்த்தனை எங்களுக்கு கிடைக்கிற பிள்ளைகள், அதனால்தான் ஒரு கணவனும் மனைவியும் உடலுறவில் சேருகிற பொழுது, பிள்ளையை அவர்கள் ஆசை வைக்கிற பொழுது அதற்கான பிரார்த்தனையை கூட இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் ஒருவர் உடலுறவினுடைய சந்தர்ப்பத்தில் ஒரு பிரார்த்தனை, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஜபல்தஹா அலைஹா வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஜபல்தஹா அலைஹா, யா அல்லாஹ் இந்த பிள்ளையினூடாக அல்லது சந்ததியினூடாக எனக்கு நலவை தந்துவிடு, அதன் மூலமாக வருகிற நல்லவைகளை தந்துவிடு, அதிலிருந்து கெடுதியை விட்டு பாதுகாத்து விடு என்று பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அந்த சந்ததிக்கு ஷைத்தானுடைய தீங்கை விட்டு பாதுகாப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பிரார்த்தனை கூட எங்களுக்கு குர்ஆன் இன்னொரு பிரார்த்தனையை எங்களுக்கு சொல்லித் தரும். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. யாருக்காவது பாடமா? ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா, யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய மனைவிமார்கள், எங்களுடைய கணவன்மார்கள் இவர்களுடைய விஷயத்தில் எங்களுக்கு நீ கண்குளிர்ச்சியை தந்துவிடு, கண்குளிர்ச்சியான குழந்தைகளை தந்துவிடு. இன்றைக்கு இருக்கிற நிறைய பேரண்ட்ஸுக்கு, பெற்றோருக்கு இருக்கிற கவலை பொருளாதார கவலையை விட பிள்ளைகளுடைய விஷயத்தில் கவலைப்படுகிற பெற்றோர்கள் அதிகம். பிள்ளைகளை எப்படி வளர்த்தெடுப்பது, எப்படி பாதுகாப்பது, இவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைச்சி வளர்க்குறோம், கடைசியில் அவன் ஏதோ ஒன்றில் போய் விழுந்துடுறானே, ஏதோ ஒன்றை பழகிடுறானே, ஏதோ ஒரு மோசமான உறவை தேடிக்கொள்றான், மோசமான பழக்கத்தை தேடிக்கொள்றான் என்று சொல்லி கவலைப்படுற பெற்றோர்கள். ஒரு 10-15 வயசு பிள்ளைகள் தாண்டினால் அதுக்கு பிறகு பேரண்ட்ஸுக்கு பிள்ளைகள விஷயத்தில் இன்றைக்கு நிம்மதி இல்லை. அப்போ என்ன காரணம் என்றால், நாங்கள் இந்த பிரார்த்தனை, இரண்டாவது விஷயம், பிள்ளைகள் பிறக்கிற பொழுது அல்லது பிறந்ததற்கு பிறகு அல்ல, எங்களுக்கு பிள்ளைகள் உருவாக வேண்டும் என்று ஆசைப்படுகிற காலத்தில் இருந்து யா அல்லாஹ் எங்களுக்கு சாலிஹான பிள்ளைகளை தந்துவிடு என்று நாங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். இது நாங்கள் பிள்ளைகளுடைய விஷயத்தில் செய்கின்ற இரண்டாவது, அதாவது பிள்ளைகள் பிறக்கிற அந்த நேரத்தில் அல்லது பிள்ளைகளுக்கு செய்கின்ற இரண்டாவது அடிப்படை. மூன்றாவது விஷயம்,
அன்புக்குரியவர்களே, பிள்ளைகளுக்கு நல்ல பெயர்களை சூட்டுதல், நல்ல பெயர்களை வைத்தல், இது மிக அடிப்படையான ஒரு விஷயம். ஏனென்றால் இன்றைய கால சூழல் பிள்ளைகளுக்கு நாகரிகமாக பேர் வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். எப்படி பேர் கேட்பாங்க என்றால் 2 எழுத்தில் இருக்கணும், 2 பேராக இருக்கணும். இதுக்கு முதல் யாருமே அந்த பேரை ஊர்ல வச்சிருக்க கூடாது. அப்படியான பெயர்களை சொல்லுங்க என்றால் நாம் எங்க போறது? ரொம்ப கஷ்டப்பட்டு பேர் எடுத்து கொடுத்தால் ஒரு 10-15 பேர் எடுத்து கொடுத்ததுக்கு பிறகு கேட்பாங்க, இதை விட நல்ல பேர் இல்லையா மௌலவின்னு கேட்பாங்க. நான் கேட்கிறேன், என்ன புத்தகமா எழுத போறீங்க, நேம் புக் கொண்டு போட போறீங்களா? ஒரு பேர் செலக்ட் பண்றதுக்கு இன்றைக்கு என்ன செய்யறாங்க, அது நம்மகிட்ட மட்டும் இல்லை, பார்த்தா சுத்தி வளைச்சி ஒரு 100-150 பேர் எடுத்திருப்பாங்க ஒரு பிள்ளைக்கு பேர் வைக்கிறது. கடைசியில் அதுவும் வராது. எங்கன்னான தேடி திரிஞ்சு நெட்ல ஏதோ வாக்கி வராத ஒரு பேரை வச்சிருப்பாங்க. எந்த பேரும் வைக்கலாம். மார்க்க சட்டத்தை பொறுத்தவரையில அரபு மொழியில தான் பேரு வைக்கணும் என்கிறது மார்க்கத்தினுடைய விதி கிடையாது. அரபு மொழியில தான் பேரு வைக்கணும் என்கிறது மார்க்கத்தினுடைய விதி கிடையாது. எங்கட இந்தியா, இலங்கை போன்ற நாடுகள் அந்த பழக்கம் நாங்கள் அரபு மொழியில வச்சு பழகி இருக்கிறோம். வெளிநாடுகளில் போனோம் என்றால், ஆப்பிரிக்கா நாடுகளில் போனோம் என்றால் அவங்களோட மொழியில தான் வச்சிருப்பாங்க பெரும்பாலும். எனவே அது மார்க்கத்தினுடைய சட்டம் கிடையாது. ஆனால் நல்ல பெயர்களை வைக்க வேண்டும் என்கிற விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தி, இன்னக்கும் துதஊன யௌமல் கியாமா, நீங்கள் மறுமை நாளிலே பி அஸ்மாஇக்கும் வ அஸ்மாஇ ஆபாஇக்கும், உங்களுடைய பெயரை கொண்டும் உங்களுடைய பிள்ளைகளுடைய பெயரை, பெற்றோருடைய பெயரை கொண்டும் தான் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாருடைய மகள் இன்னார் என்று சொல்லி பெற்றோருடைய பெயரோடு சேர்த்து அழைக்கப்படுவீர்கள். உங்களுடைய பெயரை நீங்கள் நல்ல பெயர்களாக, உங்களுடைய பிள்ளைகளுடைய பெயரை நல்ல பெயர்களாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, பேர் வைக்கிற விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஹப்புல் அஸ்மாஇ இலல்லாஹி அப்துல்லாஹி வ அப்துர் ரஹ்மான். இந்த செய்தியிலே சில அறிஞர்கள் இந்த செய்தி பலகீனமானது என்று சொல்லுகிறார்கள். எனவே இந்த செய்தியை பொறுத்தவரை அல்லாஹுக்கு மிக விருப்பமான பெயர் அப்துல்லா, அப்துர் ரஹ்மான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதைத்தான் வைக்க வேண்டும் என்பது, நல்ல பொருள் உள்ள, நல்ல அர்த்தம் உள்ள பெயர்களை. சில நேரம் சில இஸ்லாமிய அறிஞர்களுடைய கருத்து, பெயர் என்பது ஒருவருடைய பிரார்த்தனை. ஒருவரை நல்ல பெயர் கொண்டு அழைக்கிற பொழுது அது ஒரு அவருக்கான பிரார்த்தனையாக மாறும். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில தவறான பொருள் கொண்ட பெயர்களை மாற்றி இருக்கிறார். அந்த பெயர்களை வைக்கக்கூடாது என்று அவர்களுக்கு நல்ல பொருள் கொண்ட பெயர்களையும் சில சஹாபாக்களுக்கு வைத்திருக்கிறார். எனவே பெயர்கள் வைக்கிற விஷயத்தில் அவசரப்பட்டு விடக்கூடாது. அதே நேரம் நாங்கள் கூடுதலாக ஏதாவது வித்தியாசமாக செய்ய வேண்டும் என்று போய் கடைசியிலே வேறு பெயர்களை வைத்து விடக்கூடாது. சில நேரம் சில பெயர்கள் வரும், அந்த பெயர்களுக்கு கருத்து அரபு மொழியில் இருக்காது, பாரசீக மொழியில் இருக்காது, எந்த மொழியில் இருக்கிறதோ தெரியாது. ஆனால் பார்க்கிற பொழுது பொதுவாகவே அந்த பெயர்கள் மோசமான கருத்துக்களை கொண்ட பெயர்களாக இருப்பதை போல தோன்றும். ஒரு கட்டத்திலே தேடிக்கொண்டு போனால் எங்கோ ஒரு மூலையில் ஒரு கருத்து அல்லது ஒரு பொருள் இருக்கும். அவ்வளவு கஷ்டப்பட்டு பெயர் வைக்க வேண்டும் என்கிற தேவையும் கிடையாது. எனவே பிள்ளைகளுக்கு நல்ல பெயர்களை தேடி நாங்கள் வைக்கிற விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பிள்ளைகளுடைய விஷயத்தில் பெற்றோர்களுக்குரிய அடுத்த கடமை, இன்று விடுபட்டு போயிருக்கிற ஒரு சுன்னா என்று கூட சொல்லலாம், அகீகாவுடைய விஷயம். அகீகாவுடைய விஷயம். பிள்ளை பிறந்தால் இப்பொழுது 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 6 மாதம் பர்த்டே என்று சொல்லி நிறைய கொண்டாட்டங்கள், பிள்ளை பிறந்ததிலிருந்து நிறைய கொண்டாட்டங்கள் நடக்குது. அதுக்காக லட்சக்கணக்கில் செலவு நடக்கும், ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவுகள், அன்பளிப்புகள் எல்லாம் நடக்குது சமுதாயத்தில். ஆனால் அகீகா கொடுக்கறதுக்கு வசதி இல்லை. ஒரு ஆடு வாங்கி, ஒரு ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் 2 ஆடுகள், ஒரு பொம்பளை பிள்ளையாக இருந்தால் 1 ஆடு வாங்கி கொடுக்கறதுக்கு பேரண்ட்ஸ்கிட்ட வசதி இல்லை. ஆனால் அந்த பிள்ளை பிறந்த முதல் ஆண்டில் இருந்து அவங்க, அல்லது பிள்ளை பிறக்கிறதுக்கு முதல்ல இருந்தே பிள்ளைக்கு சேர்த்த ட்ரெஸ்ஸு, பிள்ளைக்கு வாங்கின விஷயங்கள், அதுக்குரிய தேவையான வாங்கக்கூடாது என்பதல்ல. அதெல்லாம் விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்திய மிக முக்கியமான ஒரு சுன்னா இந்த அகீகாவுடைய சுன்னா. 7வது ஆண்டு பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல மிக முக்கியமான ஒரு கடமை அந்த பிள்ளையுடைய முடிவளிக்கிறது, அந்த பிள்ளைக்கு நல்ல பெயர் சூட்டுறது, அதே போல அந்த பிள்ளைக்கு அகீகா கொடுக்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த பிள்ளையினுடைய 7வது அன்று செய்ய வேண்டிய கடமைகளில் மிக முக்கியமான கடமை. இன்றைக்கு நாங்கள் அந்த கடமையினுடைய விஷயத்தில் அல்லது அந்த சுன்னாவுடைய விஷயத்தில் மிக பொடுபோக்காக இருக்கிறோம். நிறைய பேர் இங்கே இருக்கிற ஆக்களே யோசிச்சு பாருங்க, உங்களோட பிள்ளைகள் பிறந்ததுக்கு அகீகா கொடுத்தாக்கள் வேற விஷயத்துக்கு நிறைய செலவழிச்சிருப்போம், நிறைய கொடுத்திருப்போம். இன்னைக்கு எங்களோட சமுதாயம் அப்படித்தான்.
வீணான செலவுகளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், வீணான விஷயங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரிப் போறண்டா 50,000 ரூபா காசு 1,00,000 ரூபா காசு செலவழிக்கிறது பெருசா தெரியாது. ஒரு பயணம் இங்க இருந்துட்டு போறதுக்கு ஒரு 1000 திர்ஹம் 1500 திர்ஹம் அல்லது ஒரு மாசத்துக்குரிய சம்பளத்தை செலவழிக்கிறது கூட பெருசாக தெரியாது. ஆனா ஒரு ஆடு வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு 10,000 15,000 ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு 30,000-40,000 ரூபா காசு செலவழிக்கிறது பெரும்பாரமாக இருக்கு. அந்த மனோநிலையில தான் வளர்ந்துட்டு இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி, ஒவ்வொரு குழந்தையும் அந்த குழந்தையினுடைய அகீகாவோடு தொடர்பு பட்டிருக்கிறது. மஅல் குலாமி அகீகா, ஒவ்வொரு குழந்தையும் அகீகாவோடு தொடர்பு பட்டிருக்கிறது. ஃபஅஹ்ரிகு அன்ஹு தமன், அந்த பிள்ளைக்காக நீங்கள் இரத்தத்தை ஓட்டுங்கள். வஅமீது அன்ஹுல் அதா, அந்த பிள்ளையை விட்டும் வரக்கூடிய தங்கடங்களை நீங்கள் இல்லாமலா நீக்கி விடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தி எங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறது, அகீகாவுடைய விஷயத்தில் சரியாக நடந்தால் அல்லாஹு தஆலா அந்த பிள்ளைக்கு வருகிற நோய்கள் பிரச்சனைகள் பெரும் கஷ்டங்களில் இருந்து அல்லாஹ் ஒரு ஆரோக்கியத்தை தருவார். சில நேரம் வசதி இல்லை, முடியாத சூழல், அது வேறு விஷயம். ஆனால் இருந்து கொண்டு ஒரு சுன்னாவை ஒரு காலமும் நாம் புறக்கணிக்க கூடாது. எவ்வளோ விஷயத்தில் நாம் சுன்னாவை ஹயாத்தாக்க வேண்டும் என்று பாடுபடுபவர்கள், அதற்காக பேசுபவர்கள் நாம். அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு அடிப்படையான அம்சம், ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்பதற்காக நாம் கொண்டாடுகிற கொண்டாட்டங்களில் மிகப்பெரிய ஒரு விஷயம்தான் இந்த அகீகா. எனவே இந்த அகீகாவுடைய விஷயத்தில் நாம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். இது பெற்றோரின் மீதான பிள்ளைக்குரிய ஒரு கடமை. நிறைய பெற்றோர்கள் இந்த விஷயத்தில் பொடுபோக்கு, பிள்ளைக்கு நிறைய செலவழிக்கிறோம் இல்லைன்னு சொல்லல, நிறைய வாங்கி கொடுக்கிறோம், நிறைய விஷயங்கள்ல நாங்கள் பிள்ளைக்காக செய்கிறோம். ஆனால் எங்களை பிள்ளையினுடைய இந்த அடிப்படையான விஷயத்துல நாங்கள் பிளவுறதை நாங்கள் பார்க்குறோம். எனவே இதில் இல்லாமல் பெற்றோர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு அகீகா கொடுக்காத பெற்றோர்கள் அதற்குரிய சட்டதிட்டங்கள் என்ன என்பதை கேட்டு அதற்குரிய தெளிவுகளை பெற்று நீங்கள் அதை நிறைவேற்றிக் கொள்வது சிறந்தது என்று நாம் நினைக்கிறேன். என்ன இன்றைக்கு நிறைய ஃபங்க்ஷன்கள், நான் சொன்ன மாதிரி பிள்ளையினுடைய முதல் மாச ஃபங்க்ஷன், 2வது மாச ஃபங்க்ஷன், 6 மாதம் நம்ம பர்த்டே கொண்டாடக்கூடாது. நம்ம பிரச்சாரம் பண்ணதோட பிறந்த நாள் தானே கொண்டாடக்கூடாது, நாங்கள் மாசம் கொண்டாடுறோம் என்று சொல்லி இன்றைக்கு நிறைய இடங்கள்ல நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அதுக்கண்டு பெரிய ஃபோட்டோ ஷூட் எல்லாம் எடுத்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கிஃப்ட் எல்லாம் கொடுத்து சில இடங்களில் அதுக்கண்டு இடங்கள் எல்லாம் சோடிச்சு அழகுபடுத்தி பிள்ளைகளை வளர்த்தாட்டி கொண்டாடுற விஷயங்களை பார்க்குறோம். ஒரு பிறந்த நாளைக்கு லட்சக்கணக்கில் செலவழிக்கிற பெற்றோர்களை பார்க்குறோம். அல்லாஹ்வின் தூதருடைய ஒரு சுன்னாவை ஹயாத்தாக்குவதற்கு ஒரு சின்ன விஷயம் காசு செலவழிக்கிறதுக்கு எங்களால் முடியலை என்றால் எங்களுடைய ஈமானுடைய அளவை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்த விஷயம், பெற்றோர்கள் மீதான கடமைகளில் மிக முக்கியமான விஷயம், பிள்ளைகளை நாங்கள் சாலிஹான ஈமானிய பண்பாடுள்ள பிள்ளைகளாக வளர்ப்பதற்கான முயற்சி. நான் சும்மா கேட்கிறேன், இங்கே இருக்கிற பெற்றோர்கள் ஆண்களோ பெண்களோ, நாங்கள் தான் கண்ணுக்கு முன்னுக்கு தெரியுறீங்க, உங்களோட வீட்டில் ஒரு 5 வயசுக்கு உட்பட்ட பிள்ளை இருந்தால் உங்களோட பிள்ளைய பக்கத்தில் மடியில் கூப்பிட்டு வச்சு, ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ எல்லாரும் பாலித்தவர்கள் இருப்பீங்க, சில நேரம் இஞ்சரிக்கிறவங்க ஊரில் இருக்கிறவங்களும் இருப்பீங்க. உங்களோட பிள்ளைய மடியில் கூப்பிட்டு வச்சு கடைசியாக நீங்கள் ஒரு துவாவை பிள்ளைக்கு சொல்லி கொடுத்த, ஒரு ஹதீஸை சொல்லி கொடுத்த, ஒரு குர்ஆன் சூறாவை ஓதி காட்டி சொல்லி கொடுத்த கடைசி சந்தர்ப்பம் இப்போ. நிறைய பேர் இங்கிலீஷ் படித்து கொடுக்குறதுல, பிள்ளைக்கு ஸ்கூல் பாடங்கள் ஸ்கூல் சப்ஜெக்டுகள் படித்து கொடுக்குறதுல மணித்தியால கணக்கில் ரிஸ்க் எடுப்பாங்க பேரண்ட்ஸ். ஆனால் இந்த விஷயத்தில் யோசிச்சு பாருங்க, ஒரு 5 வயசுக்கு உட்பட்ட என்னுடைய பிள்ளைக்கு எத்தனை சூறா பாடம், எத்தனை துவா பாடம், எத்தனை ஹதீஸ் பாடம், நான் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறேன்? இப்போ பிள்ளைகளில் பண்பாட்டோடு வளர்க்கணும் என்றால் நான் போடுற அடிப்படை பேசிக் எனக்கு மிச்சம் பிள்ளையாக இருக்குது. நம்ம யாரும் அந்த பெற்றோர்கள் என்ற இடத்துல இருந்து நாம யோசிக்கிற போல சில நேரம் தாய்மார்கள் அந்த விஷயத்துல கவனம் செலுத்துறவங்க இருக்கிறாங்க. நாங்கள் குறை சொல்லக்கூடாது, தாய்மார்கள் அந்த விஷயத்துல கவனம் செலுத்துறார். தந்தைமார்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும், பிள்ளை வளர்ப்பு என்பது பிள்ளையின் மீதான அமானிதம் என்பது ஒரு தாய்க்கு மட்டும் சொந்தமானது அல்ல, ஒரு தாய்க்கு மட்டும் சொந்தமானது அல்ல. உங்களிடத்திலையும் அந்த பொறுப்பு இருக்கு. நீங்க ஓடி ஓடி சம்பாதிக்கிறீங்க, கோடிக்கணக்காக உழைக்கிறீங்க, லட்சக்கணக்காக பேங்க் பேலன்ஸ் தேடுறீங்க, எல்லாம் செய்றீங்க. உங்களோட பிள்ளைக்கு நீங்க சரியான பண்பாட்டை கொடுக்காம ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் இன்னாருடைய மகன் இன்னார் இப்படி செஞ்சிட்டான், இன்னாருடைய பிள்ளை இப்படி இன்னாரோட ஓடி போயிட்டால் என்று சொல்லுகிற பொழுது உங்களோட மானம் போயிட்டால்
நாலு சந்தியில நின்று உங்களை பத்தி தவறாக பேசிட்டால், வாப்பா வளர்த்த வளர்ப்பு அப்படித்தான் என்று பேசிட்டால், உங்களோட கோடிக்கணக்கான காசை கொடுத்து உங்களோட சுயமரியாதையை வாங்கலாமா? உங்களோட தன்மானத்தை வாங்கி எடுக்கலாமா? அப்ப எடுக்க இயலாது என்றால், நான் உழைக்கிற உழைப்புல எனக்கு இருக்கிற மிக பிரதானமான சொத்து என்ற பிள்ளை. அப்ப இந்த பிள்ளையை நான் சரியாக வளர்க்கல என்று சொன்னால், நான் உழைக்கிற பொருளாதாரத்தால, அதுக்கான உழைக்க கூடாது என்று சொல்லல, பொருளாதாரத்தால பெரிய ஒரு பயன் இல்லை. நிறைய பேரண்ட்ஸ் வெளிநாடுகள்ல நாங்க இருக்கிறோம், பிள்ளைகளோட விஷயத்தை பிள்ளைகள்கிட்ட கேட்கறல்ல, உம்மாட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். பிள்ளைகளோட பேசுறல்ல. குறிப்பா வயதுக்கு வந்த பெண் பிள்ளைகள் இருக்கிற தந்தைமார், மகளோட லீவுல போவீங்க அல்லது இங்கே இருப்பீங்க, எப்பயாவது உங்களோட பிள்ளைய உங்களோட பக்கத்துல உட்கார வச்சு பிள்ளைட தலையை தடவி நெத்தியில கொஞ்சி, என்னம்மா என்ன செய்யறாய், உனக்கு என்ன தேவை இருக்குன்னு நாம கடைசியா கேட்டிருக்கோமா? ஏன் ஒரு வாப்பாவால் அப்படி கேட்க இயலாது? ஒரு வாப்பாக்கு ஒரு மஹரம் என்கிற உறவுல உன்னதமான உறவு ஒரு தந்தை. நிறைய பிள்ளைகள், நான் ஒரு லேடிஸ் மதரசா ஒன்றினுடைய வைஸ் பிரின்சிபலாக நான் இருக்கிறேன், பிரதி அதிபராக இருக்கிறேன். எல்லாம் +1 முடிச்சுட்டு வர பிள்ளைகளுக்கு நாங்கள் பாடம் நடத்துகிறோம். கிட்டத்தட்ட 16 வயசு தாண்டின பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுடைய சில பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொள்கிற நேரம் நிறைய பிள்ளைகள் எங்கள்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்னென்றால், என் வாப்பா என்னோட பேசி மிச்ச நாள், வாப்பா என்னை பற்றி எதுவுமே என்கிட்ட கேட்குறல்ல, எல்லாம் அம்மாட்ட கேட்டுட்டு போய் தருவார். எனக்கு வாப்பா நேரடியாக அழுது கொண்டு வாப்பாவோட பேசுறதுக்கு ஆசை உஸ்தாத், ஆனால் வாப்பா பேசுறல்ல, வாப்பா கேட்கிறல்ல. இப்படி சொல்ற பிள்ளைகள் இருக்கிறாங்க. தூரமாகி இருக்கிறோம். இன்றைக்கு இருக்கிற மிக பிரதானமான பிரச்சனை பேரண்ட்ஸுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான இடைவெளி அதிகரித்து கொண்டு போகிறது. இந்த இடைவெளி குறைக்கப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடைவெளியை குறைத்து தானே காட்டினாங்க. பாத்திமா நாயகியோட வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் போவாங்க. எங்க போய் உட்காருவாங்க? ஹதீஸ்கள்ல பார்க்க, பாத்திமா நாயகி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் முடித்ததற்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்திமா நாயகியுடைய வீட்டுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கும் போவாங்க. வீட்டுக்கும் போய் 2 பேரும் தூங்குகிற அந்த பெட்ல விரிப்பின் நடுவுல ரசூலுல்லாஹ் உட்காருவாங்க. 2 பேருக்கும் நடுவுல ரசூலுல்லாஹ் உட்காருவாங்க. மகள், அந்த மகள் என்ற அந்த உறவினுடைய புனிதம். ரசூலுல்லாஹ் ஆயிஷா பாத்திமா நாயகியோட பக்கத்தில் இருந்து நெருக்கமாக இருந்து சில நேரம் தன்னுடைய தொடை மீது அவர்களுடைய தலையை வைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹ் அவங்களோடு பேசிக் கொண்டிருப்பார். இது எப்ப? திருமணத்துக்கு பிறகு. நாம நினைக்கிறோம் கல்யாணம் முடிச்சு கொடுத்தா பொறுப்பு முடிஞ்சு அல்லது அன்பு முடிஞ்சுன்னு நினைக்கிறோம். பொறுப்பு சில நேரம் கணவனுக்கு மாறலாம், அன்பு என்கிறது இருக்கும். அதை நாங்க இருக்கிற பொழுதே காட்டிக்கொள்ற அளவுக்கு இல்லாத சூழலில் தான் அன்புக்குரிய சகோதரர்களே இன்று வாழ்ந்து கொண்டிருக்கு. எனவே பிள்ளைகளுக்கான அந்த ஈமானிய தர்பியத் என்பது பிள்ளைகளுடைய ஆரம்ப காலத்தில் இருந்து நாங்கள், அதனாலதான் அல்லாஹு தாலா திருமறையில சொல்லுகிறான், வஹ்முர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா. நபியே, உங்களுடைய குடும்பத்திற்கும் நீங்கள் தொழுகையை கொண்டு ஏவுங்கள், அதிலே நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்றான். அண்மையில நான் ஒரு விஷயம் வாசிச்சேன். பிள்ளைகள் சமகாலம் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்ததுக்கு பின்னால இன்றைக்கு எங்களுக்கு தெரியும், தாவா களத்தை பொறுத்த வரைக்கும் இளம் சந்ததிகளுடைய பங்களிப்பு மிக குறைவு. ஒரு 18-19 வயசாக அடுத்த தலைமுறை எந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்குன்னு சொன்னால், இப்ப இருக்கிற தலைமுறை மாரணத்துக்கு பின்னால இந்த தாவா களத்தை இப்படியான சென்டர்களை இப்படியான நிலையங்களை பொறுப்படுத்தி நடத்துவதற்கு இன்னும் ஒரு தலைமுறை இல்லையே என்று ஏங்குகிற அளவுக்கான மனோநிலை மாறிக்கொண்டு போகிறது. இதுல பிரதானமான பொறுப்பு யாருக்குரியது? பிள்ளைகளுக்குரியதா என்று பார்த்தால் பிள்ளைகள்ல பிரச்சனை இருக்குது, நாம இல்லைன்னு சொல்லல. ஆனால் நீங்க சாதாரணமா யோசிச்சு பாருங்க, நம்ம பிள்ளை பள்ளிக்கு வரல அல்லது தாவாவுல பங்களிப்பு இல்லைன்னு சொல்றோமே, கடைசியா உங்களோட பிள்ளைய உங்களோட கையில பிடிச்சி நீங்க பள்ளிக்கு கூட்டி போன கடைசி சந்தர்ப்பம் இப்பொழுது. சில நேரம் இங்க இருக்கிறவங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கலாம். என்ன வெளியில போகும்போது ஊர்ல இருக்கிறவங்க லீவுல போனதுக்கு பிறகு ஒரு 5 வயசு 6 வயசு குழந்தை ரசூலுல்லாஹ் 7 வயசுல தொலை பழக்குங்கன்னு சொல்றாங்க. பிள்ளைய பிடிச்சி வா பள்ளிக்கு போவோம்னு சொல்லி நல்ல உடுப்பை போட்டு பள்ளிக்கு கூட்டிட்டு போன கடைசி சந்தர்ப்பம் ஏதோ ஒரு ஜும்மாவுக்கு கூட்டி போயிருக்கலாம், அல்லது ஒரு பெருநாள் தொழுகைக்கு கூட்டி போயிருக்கலாம். ஏன் ஒரு 5 நேர தொழுகைக்கு பிள்ளைய ஒரு நாளைக்கு 2 நேரத்துக்காவது கூட்டி போக முடியல?
ஊர்ல நிக்கிற நாளையிலேயாவது லீவ்ல போய் நிக்கிற ஒரு மாசத்துல 2 மாசத்துல எங்களால முடியல என்றால் அப்ப பிள்ளைக்கு நாங்க என்ன ஈமானிய தர்பியத்தை நாங்க கொடுக்க போறோம்? எந்த வகையிலையும் எங்கட பங்களிப்பு இல்லையே அல்லாஹ் அருள் பாலித்தவர்களை தவிர. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்க உங்களோட பிள்ளைக்கு 7 வயசாகினால் தொழுகையை கொண்டு ஏவுங்க, தொழுமாறு சொல்லுங்க. அல்லது 10 வயசாகினால் தண்டித்தாவது அந்த பிள்ளைய தொலைவைங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். தண்டிங்க என்று சொன்னால் அடிச்சு பெருசாக காயப்படுத்தி கண்டிக்கிறதல்ல. அந்த பிள்ளைக்குரிய எந்த வகையில் அந்த பிள்ளையை நாம் கண்டித்தால் அந்த பிள்ளை தொழுகைக்கு வருமோ அல்லது அந்த கட்டுப்படுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கண்டிப்பாயிருங்க என்று பெற்றோர். ஆனால் இன்றைக்கு இருக்கிற வெளிநாட்டில் இருக்கிற பெற்றோர்கள், குறிப்பாக கணவன்மார், தந்தைமார் மீது சொல்லப்படுகிற ஒரு குற்றச்சாட்டு என்னென்றால், இங்கே 2-3 வருஷம் இருந்துட்டு போனால் 1 மாதம் 1.5 மாதம் ஊரில் நிற்கிற பிள்ளைகளை கண்டிக்கிறதே இல்லை, பிள்ளைகளை கடிஞ்சு கொள்றதே இல்லை, என்ன திரும்ப விட்டுட்டு வரப்போகிறோம் அந்த பாசம். அதனால் என்ன செய்யறேன்னால் பிள்ளைகள் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, பிள்ளைகள் என்ன செய்தாலும் அதை தாய்மார் கண்டித்தால் கூட தாய்மார்கள் அதை அதட்டினா கூட விட்டுருங்க என்று சொல்லி கடந்து போகிறது. இப்படியான சூழ்நிலைகளால் நிறைய பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, வாப்பா இருக்கிறார் தானே, நம்ம என்ன செஞ்சாலும் வாப்பா பார்த்துட்டு இருப்பார், வாப்பா தைரியமாக இருப்பார் எங்கிற சொல்லுற ஒரு விஷயத்துக்காக கெட்டு போகிறாங்க என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அது உண்மையாக யதார்த்தபூர்வமாக யோசிக்கக்குள்ள சரிதான். போய் 1 மாதம் 2 மாதம் நிற்க போகிறோம், அதுக்குள்ள பிள்ளையோட சண்டை உடைச்சு அடிச்சு ஏசிட்டு நம்ம மல்லு கட்டிட்டு வாரதா என்று யோசிக்கிற பெற்றோர்கள் இருக்கலாம். ஆனால் அதோட அமானிதத்துக்கு மோசடி, அமானிதத்துக்கு மோசடி. நம்ம போகிற 2 மாசமா இருக்கலாம், ஆனால் இங்கே இருந்து படுற 2 வருஷத்தினுடைய கஷ்டமும் எதுக்கென்றால் என்னோட பிள்ளை சரியாக வளரணும் என்றதான். பிள்ளைகளுக்கு சரியாக நாங்கள் செலவு கொடுக்கணும், அவங்களுக்குரிய விஷயங்களை நாங்கள் பாதுகாக்கணும் என்கிறது தான். எனவே இந்த விஷயத்தில் நாங்கள் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். எனவே தான் இமாம் ஷேக் சாலிஹ் அல் உதைமீன் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், பிள்ளைகளை பொறுத்தவரையில் ஒரு பெற்றோருக்கு இருக்கிற மிக முக்கியமான கடமை தஅலீமுல் அப்னாஇ அல் அகீதத்து ஸஹீஹா, சரியான அகீதாவை பிள்ளைகளுக்கு போதிக்கும், கற்றுக் கொடுக்கும். அல்லாஹுவை பற்றி விளங்கப்படுத்தும், அல்லாஹுடைய தூதரை பற்றி விளங்கப்படுத்தும். ஒரு கிதாபே இருக்கிறது, அல்லிமு அவுலாதக்கும் மஹப்பத ரசூலில்லா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். ரசூலுல்லாஹுடைய அன்பை வெறுமனே ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹை நாம் நேசிக்க வேண்டியதுடைய முக்கியத்துவத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். யாராவது சொல்லி கொடுத்துருக்கோமா? முதல் நமக்கு தெரியணும். முதல் நமக்கு தெரிஞ்சாதான் அது சம்பந்தமாக பிள்ளைகளுக்கு சொல்லலாம். ரசூலுல்லாவை பற்றி நான் சில கேள்விகள் கேட்டால் இங்கே இருக்கிறவங்களும் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ரசூலுல்லாவுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை ரசூலுல்லாவுடைய சில கேள்வி, ரசூலுல்லாஹ் எத்தனை வயசில் நபித்துவம் கிடைத்தது, எத்தனை வயசில் ஹிஜ்ரத்து போனாங்க, எத்தனை வயசில் மியாராஜ் போனாங்க, எத்தனை வயசில் ரசூலுல்லாவுடைய முதல் மனைவி ஹதிஜா நாயகி மௌத்தாயினாங்க, அதே போல் ரசூலுல்லாஹ் மரணித்த வயசு எப்பொழுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் எத்தனை வருஷம் இருந்தாங்க, மதீனாவில் எத்தனை வருஷம் இருந்தாங்க, மதீனாவில் இருக்கிற காலத்தில் ரசூலுல்லாஹ் சந்தித்த போர்கள் எத்தனை, இப்படி இந்த கேள்விகளை நாம் கேட்டால் அதில் நிறைய பேருக்கு நமக்கு தெளிவான பதில் இல்லை. ரசூலுல்லாஹை பற்றி நாமளே படிக்கலை. அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்ல சில பிள்ளைகள் இப்போ யோசிக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் கேட்குறாங்க. சில நேரம் எங்களோட பிள்ளைகள் கூட கேட்பாங்க, இப்போ அல்லாஹ் தாலா எங்கே இருக்கிறான், நல்லா இப்படி இருக்கிறான், நல்லா இப்படி செய்கிறான், அப்படி செய்கிறான்னு பேசுகிறாங்க, இதை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டால் எங்கள்கிட்ட பதில் இல்லாத சூழலில் நாங்கள் இருக்கிறோம். அகீதாவை படிப்பிக்க வேண்டியது எங்களுடைய கடமை என்று சொல்கிறார். இன்னொரு அறிஞர் சொல்கிறார், பிள்ளை என்பது ஒரு பெற்றோருடைய அமானிதம். அந்த அமானிதம் எப்படி என்றால், ஒரு பிள்ளையினுடைய உள்ளம் இருக்கிறது தானே, அந்த உள்ளம் ஒரு தெளிவான ஒரு கடதாசியை போல அல்லது ஒரு முத்தை போன்றது. அதை அவர் சரியாக பயன்படுத்தினால் அது நல்லதாக வளரும், கெட்டதாக பயன்படுத்தினால் கெட்டதாக அது மாறும். எனவே பிள்ளையினுடைய உள்ளத்தில் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து நல்ல விஷயங்களை போதிக்கிறதுக்கு நாங்கள் பழகணும். பிள்ளைகளோடு நாங்கள் கோல் பேசக்குள்ள கூட என்ன படிக்கிறீங்க, என்ன ஓதுறீங்க, இன்றைக்கு என்ன ஓதுனீங்க, என்ன பாடம் கொடுத்தீங்க, என்ன பாடமாக்குனீங்க, இந்த ஹதீஸ் உங்களுக்கு தெரியுமா, என்ன நீங்கள் சொன்னீங்க பாடமாக்கின துஆவை சொல்லுங்க, ஹதீஸை சொல்லுங்க என்று சொல்லி நாங்கள் நிறைய கேட்கணும். ஆனால் நிறைய பேர் நாங்கள் என்னத்தை கேட்குறோம், ஸ்கூலோடு சம்பந்தப்பட்ட பாடங்களோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாங்கள் கேட்குறோம். ஆனால் மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்கறதுல ரொம்ப குறைவாக இருக்கிறோம். எனவே பிள்ளைகள் மீது இருக்கிற மிக பிரதானமான கடமைகளில் எதுவும் எங்களுக்கு ஒன்றாக இருக்குதுங்கிறத நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது உங்களுக்கு ஒரு சிறிய இடைவேளை வழங்கப்படுகிறது. அந்த இடைவேளையில் சில கேள்விகள் கேட்பதாக சொல்லி இருந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் அதை தொடர்ந்து எங்களுடைய இந்த வகுப்பு நடைபெறும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத்.
பெற்றோர்கள் மீதான பிள்ளைகள் மீதான பெற்றோர்களுடைய கடமைகள் என்கிற விஷயத்தில் நாங்கள் சில விஷயங்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் பிள்ளைகளை மார்க்க சிந்தனை உள்ளவர்களாக நாங்கள் வளர்க்க வேண்டும், நல்ல அறிவுகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தையும் நாங்கள் பார்த்தோம். அதேபோல பிள்ளைகளுக்கு வாழ்க்கைக்கு தேவையான பயிற்சிகளை தேர்ச்சிகளை கற்றுக் கொடுப்பதும் ஒரு பெற்றோருடைய கடமையாக இருக்கிறது. அண்மையில் இந்த ஒரு 2 நாளைக்கு முன்னால் இந்த வெள்ளத்தில் ஒரு கார் தண்ணியில் விழுந்து 3 பேர் மௌத்தாகினாங்க. 2 வயோதிபர்கள், ஒரு குழந்தை 3 பேர் வஃபாத்தாகினாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம், பேசப்பட்ட ஒரு விஷயம்தான், அங்கே அந்த கார் வெள்ளத்தில் அடிபட்டு போகிற நேரம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் அதை வளைச்சி பார்த்துட்டு நின்றிருக்கிறாங்க. ஆனால் யாருக்குமே தண்ணியில் இறங்கி நீச்சல் அடித்து அவங்கள காப்பாற்றுறதுக்கு அந்த கதவை திறந்து அவங்கள வெளியில் எடுக்கலை. அதனால் உள்ளுக்கு இருந்து மூச்சு திணறித்தான் அவங்க மௌத்தாகினாங்க. அப்போ இன்றைக்கு இருக்கிற கல்வி திட்டங்களும் சில நேரம் மாற்றப்பட வேண்டும் என்கிற பேச்சுக்கள் எல்லா சர்வதேச மட்டத்தில் சம்பந்தமாக பேச்சுக்கள் எழுந்து கொண்டிருக்குது. புத்தகங்களோடு இருக்கிற கல்வியை விட வெளிநாடுகளில், ஐரோப்பியன் நாடுகளில் அந்த கல்வி முறைகள் இருக்கிறது. எங்கட ஆசிய நாடுகளில் அது மாற்றப்படணும், செயற்பாட்டு ரீதியான கல்விகள் வரணும் என்கிற விஷயம் இன்றைக்கு நிறைய பேசப்படுது. அதுக்கான பயிற்சிகள் பிள்ளைகளுக்கு, மாணவர்களுக்கு கொடுக்கப்படணும் என்கிற விஷயத்தையும் இன்றைக்கு பேசப்படுது. அது நீச்சலாக இருக்கலாம், தற்காப்புக்குரிய பயிற்சிகளாக இருக்கலாம். இந்த விஷயங்கள் மார்க்கமும் எங்களுக்கு சொல்கிற விஷயம். அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான், வஅஇத்து லஹும் மஸ்ததஅதும் மின் குவ்வத்தின், பலத்திலிருந்து உங்களால் முடியுமானவற்றை நீங்கள் தயார்படுத்தி வைத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான். எனவே இந்த பலம் என்கிற விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்துகிற பொழுது அல் குவ்வத்து அர் ரம்மி, இந்த பலம் என்பதை அம்பரிதல் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் இந்த குர்ஆன் வசனத்துக்குரிய தஃப்சீராக எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறாங்க. அப்போ என்னென்றால் எங்களோட பிள்ளைகளுக்கு வாழ்க்கையினுடைய பயிற்சிகளை பழக்கி கொடுக்கணும். நிறைய பேரண்ட்ஸ் நல்ல பிஸ்னஸில் நல்ல உச்ச நிலையில் இருப்பாங்க. ஆனால் பிள்ளைகளை அந்த துறையில் ஈடுபடுத்த மாட்டாங்க. பிள்ளைகளை நான் பட்ட கஷ்டம் பிள்ளைகள் படக்கூடாதுங்கிற ஒரு தத்துவத்தை மையப்படுத்தி வச்சு கொண்டு பிள்ளைகளை உலகம் தெரியாமல் வளர்த்து நாளைக்கு அந்த சமூக நீரோட்டத்துக்குள்ள பிள்ளைகள் போகிற பொழுது அவங்களுக்கு அந்த துறை இந்த துறைன்னு எதுவுமே தெரியாமல் தத்தளிச்சு கடைசியில் ஆரம்பத்தில் இருந்து கஷ்டப்படுற சில சூழ்நிலைகளையும் நாங்கள் பார்க்குறோம். எனவே பிள்ளைகளுக்கு வாழ்க்கையினுடைய பலதரப்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய துணிவுகளை அல்லது சவால்களை பெற்றோர்கள் கட்டாயம் கற்றுக் கொடுக்கும். அதில் மிக பிரதானமான விஷயம் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்றால், பிள்ளைகள் தற்கொலை செய்கிற வீதம் அல்லது தற்கொலைக்காக முயற்சி செய்கிற வீதம் குறிப்பாக 10-12 வயசு பிள்ளைகள் எல்லாம் அதற்காக முயற்சி செய்கிற வீதம் அதிகரிக்கிறது என்று சொல்லி புள்ளி விவரங்கள் சொல்லி கொண்டிருக்கின்றன. காரணம், தோல்வியை தாங்க முடியாத மனோநிலை. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இல்லை என்று சொல்லி வளர்க்காத மனோநிலை. எல்லாத்தையுமே கொடுக்கிறது, கேட்குற ஆசைப்படுறதெல்லாம் செஞ்சு கொடுக்க, செய்யக்கூடாது என்பது. ஆனால் பிள்ளைகளுக்கு கட்டாயம் எது அவங்களுக்கு நாங்கள் இல்லை என்று சொல்கிறோமோ அது அந்த இடத்துல இல்லை என்று சொல்லி நாங்கள் உறுதியாக இருக்கணும். அதை பழக்கணும், தோல்வியை பழக்கணும். வகுப்புல அல்லது பாடங்களில் அல்லது பாடசாலையில் ஏதாவது ஒன்றில் குறைவாக மார்க்ஸ் எடுத்துட்டால் அல்லது ஏதோ ஒன்றில் 2வது மூலம் கொஞ்சம் பின்தங்கிட்டால் அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு பேசி அந்த பிள்ளைகளுடைய மனோநிலையை பாதிக்கிற பெற்றோர்கள் தான் இன்றைக்கு அதிகமே தவிர, தைரியம் கொடுத்து இல்லை உன்னால் முடியும், இந்த துறை இல்லாட்டி இதில் ஒன்றில் நீ சாதிக்கலாம் அல்லது இது இப்போதான் இப்படி இருக்குன்னு சொல்கிற பேரண்ட்ஸ் இன்றைக்கு குறைந்து கொண்டு போகிறார்கள். காரணம், பிள்ளைகளை அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து பழகிற நிலைமைதான். எனவே பிள்ளைகளுக்கு வாழ்க்கையினுடைய விஷயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. அது உலகம் சார்ந்த
விஷயங்களாக இருக்கலாம், அல்லது ஏனைய துறை சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், தொழிலோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். என்னால் வாழ்க்கையில் நிறைய அனுபவங்களை கண்டு வருபவர்கள் தான் பெற்றோர்கள். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஸ்கூலில் அல்லது காலேஜில் அல்லது யூனிவர்சிட்டிகளில் படித்ததை விட மனுஷனை படித்து கொண்ட அல்லது மற்ற மனிதர்களிடத்திலிருந்து படித்து கொண்ட நிறைய பாடங்கள் இருக்கு. அந்த பாடங்களை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு பெற்றோர்களுக்கு இன்றைக்கு நேரம் இல்லை. உண்மையாகவே சில நேரம் சில பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் அதை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். தோல்வி மனப்பான்மை என்றால் என்ன, எங்கே எப்படியெல்லாம் துரோகங்கள் நடக்கும், எப்படியெல்லாம் அநியாயங்கள் நடக்கும், அதுக்குள்ளே இருந்து எப்படி நாங்கள் வெளிவரணும் என்கிற ஒரு உள தைரியத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். இது பெற்றோர்களுடைய கடமை. இன்னைக்கு எங்களோட ஒவ்வொருத்தர பிள்ளையும் நீங்கள் பார்க்கலாம். நாம் வெளியில் போக தேவையில்லை, எங்களோட பிள்ளைகளையே நாங்கள் யோசித்து பார்க்கலாம். எங்களோட பிள்ளை ஏதாவது ஒன்றில் தோத்துட்டால் அல்லது ஏதாவது ஒன்றில் பலகீனம் அடைஞ்சிட்டால் அதை தாங்குகிற மனோநிலை எங்களோட பிள்ளைக்கு இருக்குதா? இல்லைன்னு சொன்னால் அதை எப்படி நாங்கள் அதை வளர்த்தெடுக்க போகிறோம்? ஏன்னா சில நேரம் சில பிள்ளைகளை பார்க்குற பொழுது பயமாக இருக்குது. இன்னும் ஒரு விஷயத்தில் தோத்துட்டால் அடுத்த கட்டம் என்ன முடிவு அந்த பிள்ளை எடுக்குமோ என்று தெரியாத சூழ்நிலையில் பெற்றோர்கள் பயந்து கொண்டிருக்கிறான். எனவே பிள்ளைகளுக்கு எல்லா விஷயங்களையும் நாங்கள் கற்றுக் கொடுக்கணும். அடுத்த பிள்ளைகள் மீதான பெற்றோர்களுடைய கடமைகளில் ஒன்று தான் பிள்ளைகளுக்கு செலவழிக்கிறது. இதில் 2 விஷயம் இருக்குது. முதலாவது விஷயம், அளவு கடந்த செலவுகளை இங்கு சொல்லவில்லை. அதே நேரம் அறவே கஞ்சத்தனம் காட்டுகிற விஷயத்துக்கும் இடையில 2க்கும் நடுத்தரமாக இது தேவை என்று அறிந்து செலவழிக்கணும். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற ஒரு செய்தி முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தீனாருன் அன்ஃபக்தஹு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் நீ செலவழிக்கின்ற ஒரு தீனார். வ தீனாருன் அன்ஃபக்தஹு ஃபீ ரகபத்தின், ஒரு அடிமையை உரிமையிடுகிற விஷயத்தில் நீ செலவழிக்கின்ற ஒரு தீனார். வ தீனாருன் தஸத்தக்த பிஹி அலா மிஸ்கீன், ஒரு ஏழைக்கு நீ சதக்கா செய்வதில் செலவழிக்கின்ற ஒரு தீனார். வதீனாருன் அன்ஃபக்தஹு அலா அஹ்லிக், உன்னுடைய குடும்பத்திற்கு செலவழிப்பதற்காக நீ கொடுக்கின்ற ஒரு தீனார். இந்த 4 விஷயங்களை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு, ஒன்று அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பது, அடிமையை உரிமையிடுவதற்காக செலவழிப்பது, மூன்றாவது ஒரு மிஸ்கீன் ஒரு ஏழைக்கு சதக்கா செய்வதற்காக செலவழிப்பது, 4வது குடும்பத்திற்காக செலவழிப்பது என்று சொல்லிட்டு சொல்றாங்க, அஅலமுஹா அஜ்ரன் அல்லதி அன்ஃபக்தஹு அலா அஹ்லிக், இந்த நாளில் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய கூலியை பெற்று தருகிற விஷயம் எது என்றால் உன்னுடைய குடும்பத்துக்காக செலவழித்தல் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. எனவே குடும்பத்துக்கு செலவழிக்கிற விஷயத்தில் நிறைய பேர் பள்ளிவாசலுக்கு சதக்கா கொடுப்பாங்க, மதரசாக்கள் கொடுக்கக்கூடாது என்பதல்ல. ஆனால் குடும்பத்தை பட்டினி போட்டுட்டு பிள்ளைகளுக்கு ஒன்றும் இல்லைன்னு வச்சுட்டு கொடுக்குறத மார்க்கம் விரும்பல. தேவை ஏற்படாது, அந்தந்த நிலைமைக்கேற்ற மாறுபடும். இது பொதுவான விஷயம். சில நேரம் எது ஒரு ஒரு ஏழைக்கு கொடுக்க வேண்டிய ஒரு இக்கட்டான கட்டம் இருக்கு, அந்த நேரம் அல்ல, அல்லது ஒரு நல்ல விஷயத்துக்கு செலவு செய்ய வேண்டிய கட்டம் குடும்பமா நல்ல விஷயமான ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள அது முந்தும். அது அந்த இடத்துல நாங்கள் எடுக்கிற முடிவு. ஆனால் பொதுவாக இருக்கிற சூழலில் நாங்கள் கூடுதலாக என்ன செய்யணும், எங்களோட குடும்பத்தை கவனிக்க, நிறைய செலவழிக்க. நிறைய பேர் என்ன செய்வாங்க, அடுத்த நல்ல விஷயங்களுக்கு எல்லாம் செலவழிப்பாங்க, மனைவிக்கோ பிள்ளைக்கோ செலவு கொடுக்குற பொழுது கணக்கு பார்ப்பாங்க. அதில் மட்டும்தான் கணக்கு பார்க்குறது. நண்பர்களோடு சேர்ந்து அரட்டை அடிக்கிற பொழுது, செலவழிக்கிற பொழுது, அங்கங்கே போகும்போது, ஃபன் பண்ணும்போது, நிறைய விஷயங்கள் செய்யும் போது எந்த கணக்கு வழக்கும் கிடையாது. ஆனால் குடும்பம் என்று வந்துட்டால் பிள்ளைகளுக்கு செலவழிக்கக்குள்ள கணக்கு பார்ப்பாங்க. எவ்வளோ கொடுத்திருக்கிறோம், எவ்வளோ எடுத்திருக்கிறோம்னு கணக்கு பார்ப்போம். கணக்கு இல்லாமல் செலவழிக்கணுங்கிறது அல்ல, ஆனால் அதில் மட்டும் கணக்கு பார்க்கக்கூடாது. கூடுதலாக பிள்ளைகளுடைய விஷயத்தில் நாங்கள் என்ன செலவு கொடுக்கணும். இதில் அடுத்த விஷயம் என்னென்றால் அந்த செலவு ஹலாலான செலவாக இருக்கும். இது ஆக முக்கியமான விஷயம். ஏனென்றால் ஒரு பிள்ளை நல்லா வளரணும் என்று நீங்கள் நினைச்சீங்க என்றால், அல்லது உங்களோட பிள்ளை நீங்க எவ்வளவுதான் நல்லா வளர்க்கணும் என்று ட்ரை பண்ணியும் மோசமாக போறான் என்று நினைச்சீங்க என்றால், நீங்க முதலாவது பார்க்க வேண்டியது உங்களோட சம்பாத்தியத்தை. உங்களோட சம்பாத்தியம் ஹராமாக இருந்தால், அல்லாஹ் ஹராமாக்கிய முறைகளூடாக உங்களுடைய வருமானம் இருந்தால் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க. அது முதலாவது காட்டும் பிரதிபலிக்கும் எதில் என்றால் உங்களோட பிள்ளைகள். ஹராமான சம்பாத்தியத்தை வச்சுக்கிட்டு நல்ல பிள்ளைகளை எதிர்பார்க்கவே இயலாது. சாலிஹான பிள்ளைகளை நீங்கள் எதிர்பார்க்கவே இயலாது. தலகுலான் என்றாலும் வரமாட்டார்.
எனவே உங்களோட சம்பாத்தியம் ஹலாலாக இருக்கணும். வட்டியோடு சம்பந்தப்பட்ட சம்பாத்தியம், கொடுக்கல் வாங்கல்கள்ல மோசடி, ஏமாற்றம், இது போன்ற விஷயங்கள், ஹராமான சம்பாத்தியத்தின் ஊடாக வருகிற வருமானங்கள்ல பிள்ளைகளுக்கோ மனைவிக்கோ செலவு கொடுத்து கொண்டு அதன் மூலமாக இந்த பிள்ளை நல்லா வரணும் என்று எதிர்பார்த்தால் அது நிச்சயமாக நடக்க முடியாத ஒரு விஷயம். எனவே பிள்ளைகளுக்கு கொடுக்கிற உணவு, உடை, அதே போன்று அவர்களுக்கு கொடுக்கிற செலவுகள் ஹலாலாக இருக்கிறத 100% உறுதிப்படுத்தி கொள்ளுங்க. என்றால் இன்றைக்கு இருக்கிற சூழல்ல இந்த ஹலாலான சம்பாத்தியம் பெரும் போராட்டம். ஹலாலான சம்பாத்தியம் பெரும் போராட்டம். ஏன்னா எல்லாரும் வசதியோடு வாழணும் என்று நினைக்கிறோம், நல்ல சந்தோஷமா இருக்கணும் என்று நினைக்கிறோம், நல்ல ஆடம்பரமாக இருக்கணும் என்று நினைக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ் ஒன்று சொன்னாங்க. அந்த ஹதீஸை நிதர்சனமாக காணுகிற ஒரு காலம், மறுமை நாளுடைய அடையாளமாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு மனிதன் சம்பாதிப்பான், அந்த சம்பாத்தியம் ஹலாலா ஹராமான்னு சொல்லி கவனிக்காத ஒரு காலம் வராமல் மறுமை ஏற்பட மாட்டாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இன்னைக்கு அந்த காலத்துல தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. ஹராம் கலக்காத சம்பாத்தியம். நிறைய பேர் வெளிநாடுகள்ல இருந்து உழைச்சி பேங்குகள், வட்டி வங்கிகளுக்கு அனுப்பி வச்சுட்டு அதிலிருந்து வார இன்ட்ரெஸ்ட்டை எடுத்து குடும்பம் நடத்துகிறாக்கள் இருக்கிறோம். அதை குடும்பத்துக்கு செலவு கொடுக்குறாக்கள் இருக்கிறோம். ஹராம் ஹராம் தான், அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரிதான். வாங்கி இருக்கிற வாகனங்கள், நிறைய பேர் ஃபினான்ஸில் லீசிங்கில் வாகனம் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறோம். அது லீசிங்க்குரிய இஸ்லாமிய நிபந்தனைகளோடு இருக்கப்படுவதை தாண்டி இந்த வட்டி வங்கிகளில் தெளிவாக மாதம் நான் வட்டி கட்டுறேன் என்ற ஒப்பந்தத்தோடு எடுக்கிறவங்க நிறைய பேர். வீடுகள், கடைகள், வருமானங்கள் பேங்க்ல லோன் எடுத்து கட்டப்பட்டிருக்குது. அதுக்கு மாதம் நாங்கள் தெளிவாக வட்டி கட்டி கொண்டிருக்கிறோம். இந்த சம்பாத்தியத்தில் பிள்ளைகளுக்கும் நாங்கள் சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் ஒற்றை வார்த்தையில் இந்த விஷயத்தை முடுக்கி வச்சாங்க. எப்படி முடிச்சாங்க என்றால், ஹராமான சம்பாத்தியத்தை கொண்டு உணவூட்டப்படுகிற ஒரு உடம்பு நரக நெருப்புக்கு மட்டும்தான் தகுதியானது நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது நீங்கள் உங்களோட பிள்ளைக்கு கொடுத்தாலும் சரி, வைஃபுக்கு கொடுத்தாலும் சரி, உங்களோட பிள்ளையையும் வைஃபையும் சேர்த்து நரகத்துக்கு கூட்டி போகிற வேலையை செய்றீங்க. அது எந்த வடிவத்தில் செஞ்சாலும் சரி தெளிவாக சொல்லுகிறோம். அல்லாஹுக்காக அந்த சம்பாத்தியம் இருந்தால் பிள்ளைகளுக்காவது கொடுக்காதீங்க. அடுத்த தலைமுறையாவது நல்லா வரட்டும், அடுத்த தலைமுறையாவது உங்களோட ஹலாலான சம்பாத்தியத்தில் வளரட்டும், நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறதுல வளரட்டும். நிறைய கஷ்டம்தான், ஹலாலாக வாழ்றேங்கிறது கஷ்டம்தான். இந்த காலத்தில் நிறைய பேர் எல்லாரும் முன்னேறிட்டு போறாங்க, எல்லாரும் வளர்ந்துட்டு போறாங்க. ஆனா நாங்க மட்டும் அதுக்குள்ள இருக்கிறோமே, எப்படி இருக்கிறது? ஏதாவது ஒன்று செய்யத்தானே வேணும் என்று சொல்லி நிறைய வீடுகள் நாங்க மாடி வீடுகள் நல்ல வசதியோடு இருக்கிறோம், ஊர்களில் கட்டியிருக்கிறோம். பார்த்தால் பேங்க்ல லோன் எடுத்து தான் கட்டியிருப்போம், வட்டிக்கு காசு எடுத்து தான் கட்டியிருப்போம், வட்டி கொடுக்குறவங்கள்ட்ட வாங்கி தான் கட்டியிருப்போம். நிறைய பேர் இன்றைக்கு ஏமாற்றம், வெளிநாட்டில் தொழில் செய்கிறவங்க நிறைய பேர் காசை வாங்கிட்டு விசா அனுப்புறன்னு காசை வாங்கிட்டு அது வாங்கிட்டு இது வாங்கிட்டு ஏமாத்துறாங்க. ஏமாத்திட்டு அந்த காசை வச்சு இவங்க இங்கே வசதியாக வாழ்றோம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி நிறைய மோசடிகள், அந்த மோசடிகள் ஊடான தொழில்கள், எங்களுக்கு தெளிவாக ஹராம் என்று தெரிகிற தொழில்களை என்ன செய்கிற, வெளிநாட்டுக்கு வந்துட்டோம் காசு சம்பாதிக்கணும் செய்து கொண்டிருக்கிறோம். இதனால நிச்சயமாக நாங்களும் சந்தோஷமா இருக்க மாட்டோம், எங்களோட பிள்ளைகளும் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. நான் தெளிவாக ஒரு காயிதா, ஒரு ரூல்ஸை சொல்றேன், தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க. அல்லாஹ் ஹராமாக்கின விஷயத்துல எங்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் அமைதியும் கிடைக்கும் என்றிருந்தால் அல்லாஹுடைய வேதமாகிய குர்ஆனும் அல்லாஹுவின் தூதருடைய சுன்னாவாகிய ஹதீதுகளும் பொய்யாக இருக்கும். அது பொய்யாக இருந்தால் மட்டும்தான் ஹராத்துல நிம்மதி கிடைக்கும். அது எந்த வகையாக இருந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் ஹராத்துல நிம்மதி கிடைக்கவே மாட்டாது. சில நேரம் அது நிம்மதியை போல இருந்தாலும் அது ஏமாற்றமாகத்தான் இருக்கும், அது எங்களை ஏமாற்றி கொண்டுதான் இருக்கு. அதனால பிள்ளைகளுடைய விஷயத்துல பெற்றோர்கள் செய்கிற மிக பிரதானமான ஒரு விஷயம், உங்களோட பிள்ளை நல்லா வரணும், ஒழுக்கமா வளரணும் என்று எதிர்பார்த்தீங்க என்றால் தயவு செய்து ஹலாலான சம்பாத்தியத்தினூடாக அவங்களுக்கு செலவு கொடுக்கறத உறுதிப்படுத்துங்க. ஒவ்வொரு பெற்றோரும் அந்த விஷயத்துல தௌபா செய்யுங்க, அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யுங்க. அல்லாஹுக்காக ஹராமான சம்பாத்தியத்துக்குள்ள போகாதீங்க. அது எங்களை ஒரு காலமும் நிம்மதியாக வாழ விடவும் மாட்டாது, எங்களோட சந்ததிகளின் மூலமாக சந்தோஷத்தை தரவும் மாட்டாது.
இன்னைக்கு நிறைய பேர் நாங்கள் போயிட்டு இருக்கிறீங்க, சில விஷயங்கள் நாங்கள் நினைக்கிறோம், நான் எவ்வளவோ முயற்சி செய்கிறேன், எவ்வளவோ கஷ்டப்படுறேன், எவ்வளவோ நல்ல விஷயங்களை செய்கிறேன், நான் தொழுகிறேன், நான் இபாதத்து செய்கிறேன், நான் நல்ல விஷயத்தை தானே பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறேன், ஏன் இவன் மட்டும் இப்படி வாரான் இல்லை, இவன் மட்டும் நல்லா இருக்கிறான் இல்லை, இவன் மட்டும் அல்லது இவன் மட்டும் இப்படி திருந்துறா இல்லை என்று சொல்லி நாங்கள் யோசித்தோம் என்றால் அதுக்கு பின்னணியில் எங்களோட சம்பாத்தியத்தை பார்ப்போம். எப்படி சாப்பாடு கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கு, எப்படி நாங்கள் பிள்ளைகளுக்கு உணவு ஊற்றுறோம், என்ன செலவு கொடுக்குறோம் என்கிற விஷயத்தை கொஞ்சம் நாங்கள் மீள்பரிசீலனை செய்யணும். ஏனென்றால் தெளிவாக விளங்கி கொள்ளுங்க சகோதரர்களே, இந்த வட்டியோடு சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கிறது தானே, இது 3 விதமான விஷயங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். முதலாவது யம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹ் வட்டியை அழிப்பான், வட்டி அழியும், அதில் எந்த ஒரு வளர்ச்சியும் இருக்க மாட்டாது, அதனால ஏதோ ஒரு நஷ்டம் ஏதோ ஒரு இழப்பு ஏற்படும் வாழ்க்கையில். 2வது விஷயம் அல்லாஹு தாலா சொல்றான், வட்டி வாங்குபவர்கள் கொடுப்பவர்கள் அதோடு தொடர்பாக இருப்பவர்கள் அல்லாஹுவோடு யுத்தம் செய்வதற்கு தயாராகுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்றான். அல்லாஹுவோடு யுத்தம் செய்வதை போன்று அல்லாஹுவோடும் அல்லாஹுடைய தூதரோடும் எதிரணியில் நின்று யுத்தம் செய்தவர்கள் யார்? ஃபிரௌன், காரூன், ஹாமான், நும்ரூத், அபூ ஜஹல், அபூ லஹப், உத்பா, ஷைபா, இது போன்ற கொடிய காபிர்களுடைய பட்டியலில் அல்லாஹ் வட்டிக்காரர்களை சேர்க்கிறான். 3 பாவங்களுக்கு தான் அல்லாஹு தாலா இந்த உலகத்துல யுத்தம் செய்ய தயாராகுமாறு சொல்றான். அதுல முதலாவது பூமியில் குழப்பம் விளைவித்தல், பூமியில் ஃபித்னாக்களை ஃபசாதுகளை உருவாக்குதல், இவர்களை அல்லாஹு தாலா அவனோடு யுத்தம் செய்வதற்கு தயாராகுமாறு சொல்றான். இன்னும் ஒன்று, அல்லாஹுடைய இறை நேசர்களை பகைத்து கொள்பவர்கள், அல்லாஹுவோடு நெருக்கமாக இருப்பவர்களுக்கு எதிராக செயற்படுபவர்கள், இவர்களை மன் ஆதானி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் என்னுடைய இறை நேசர்களை என்னோட நேசமானவர்களை பகைத்து கொள்கின்றார்களோ அவர்களோடு நான் யுத்த பிரகடனம் செய்கிறேன். 2வது சாரார். 3வது சாரார் அல்லாஹ் சொல்றது வட்டிக்காரர்கள். அப்ப நீங்க இருக்கிற ஆக்கள் பேங்க்ல சைன் வைக்கக்குள்ள புரிஞ்சு கொள்ளுங்க, நான் அபூ ஜஹலாக கையெழுத்து வைக்கிறேன், அபூ லஹபாக கையெழுத்து வைக்கிறேன், சாதாரணமான விஷயம் இல்லை. 3வது ஒரு விஷயம் அல்லாஹு தாலா சொல்றான், இந்த வட்டியோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு இதான் ஆக முக்கியமானது. ஏன்னா நம்ம நிறைய பேர் பார்க்குறோம், இன்னைக்கு பேங்கோட லோனோட லீசிங்கோட வட்டி வங்கிகளோட தொடர்பாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க தான் பள்ளியில் முன்சப்புல நின்று தொழுவாங்க. பள்ளி கட்டுறன்னு சொன்னால் அவர் நிறைய காசு கொடுத்துருப்பார், ஒரு ஸ்கூலுக்கும் நிறைய டொனேஷன் பண்ணியிருப்பார், ஒரு மதரசாக்கண்டு போய் கேட்டால் லட்சக்கணக்கில் கொடுத்துருப்பார். அப்போ இவ்வளவு நல்ல அமல்கள் செய்கிறாங்க தானே, அப்புறம் செஞ்ச ஒருத்தர் எப்படி அபூ ஜஹல்ற பட்டியல் இருக்கேனும், எப்படி அபூ லஹப்ல பட்டியல் இருக்கேனும்னா நிறைய பேர் நாம ஏமாறுறேன். அதுக்கு ஒரே ஒரு தீர்வு அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யஅகுலூன ரிபா லா யகூமூன இல்லா கமா யகூமுல் லதீ யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். இந்த வட்டியோடு சம்பந்தப்பட்டவர்கள், இந்த வட்டியை சாப்பிடுபவர்கள் யார் என்று சொன்னால் இவர்கள் நாளை மறுமையில எழும்பும் போது ஷைத்தானால் பீடிக்கப்பட்டு புத்தி பேதலித்த பைத்தியங்களாக எழும்புவார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லுகிற அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் சொல்லுகிறார்கள், ஏன் அல்லாஹ் வட்டிக்காரர்களை பைத்தியக்காரர்களாக எழுப்பணும், புத்தி இல்லாதவர்களாக ஏன் எழுப்பணும் என்றால், எப்படி இந்த உலகத்தில் ஒரு பைத்தியக்காரனுக்கு அவன் செய்கிற நன்மைகள் எந்த ஒன்றை தாக்கமும் விளங்க மாட்டாதோ அதே போலதான் மறுமையில இந்த உலகத்தில் செய்த எந்த நன்மைகளுடைய விஷயத்தையும் அவர்களால் புரிஞ்சு கொள்ள முடியாதவர்களாகத்தான் இந்த வட்டி கொடுத்தவர்கள் வாங்குபவர்கள் எழுப்பப்படுவாங்க என்று சொல்வதாக. அதனால தான் அல்லாஹு தாலா அப்படி சொல்றான். அந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்றான், பொருத்தமான விளக்கம். அதனால இந்த சம்பாத்தியத்தோடு எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க உணவு கொடுத்தால், இன்னும் ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் தெளிவாகவே சொன்னாங்க, லஅனல்லாஹு ஆகிலர் ரிபா வ மூகிலஹு வ ஷாஹிதைஹி வ காதிபைஹி. வட்டிக்கு சாப்பிடுபவன், சாப்பிட கொடுப்பவன், சாட்சியாக இருப்பவன், அதை எழுதுபவன், 4 பேரின் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். ரசூலுல்லாஹ்வுடைய வாயால சபிச்ச ஒருத்தன் எப்படி சகோதரர்கள் இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கேன், அவன் எப்படி அந்த சாபத்தை பெற்றுக்கொண்டு நல்ல சந்ததிகளை இந்த உலகத்துல உருவாக்க இயலும். அதனால இந்த தாக்கம் என்பது எங்களோட முடிஞ்சு போறது இல்லை, ஹராமான சம்பாத்தியத்தினுடைய தாக்கம் எங்களோட முடிஞ்சு போறதில்லை. அது பிரதானமாக இன்றைக்கு எங்களோட அடுத்த சந்ததியில பிரதிபலித்து கொண்டே இருக்கிறது. ஒழுக்கம் இல்லாத, பண்பாடு இல்லாத சந்ததிகள் உருவாகுவதற்குரிய மிக பிரதானமான காரணங்களில் ஒன்று எங்களோட சம்பாத்தியம் பிழையாக இருக்கிறது, எங்களோட சம்பாத்தியம் ஹராமாக இருக்கிறது. இந்த விஷயத்துல நாங்க கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தேவை எல்லாருக்கும் இருக்கு. குறிப்பாக தாய்மார்கள் இந்த விஷயத்துல
எங்களோட கணவன்மார்களை வழிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் எங்களோட சலபு சாலிஹீன்களுடைய மனைவிமார்கள் தங்களுடைய கணவன்மார்களை வேலைக்கு அனுப்புகிற பொழுது சொல்லி அனுப்புவார்களாம், எங்களுக்கு நீங்கள் ஹலாலாக உழைத்து கொண்டு வர முடியுமாக இருந்தால் கொண்டு வந்து தாருங்கள், இந்த உலகத்தின் பட்டினியை எங்களால் தாங்கிக் கொள்ளலாம், மறுமையினுடைய நரக நெருப்பை எங்களால் தாங்க முடியாது, எங்களையும் சேர்த்து நரகத்தை கூட்டிட்டு போற வேலையை பார்த்துடாதீங்க என்று சொல்லி அனுப்புவாங்களாம். இன்னைக்கு நாங்க தயவு செய்து கெஞ்சி கேட்கிற விஷயம், அடுத்த சந்ததியாவது சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு இன்றைக்கு இருக்கிற நாங்க ஹலாலா சம்பாதிப்போம். கஷ்டம்தான், சிரமம்தான், ஏழ்மைகள் வருந்தான், வறுமை வருந்தான். ஆனா அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் உயர்த்துவான், அல்லாஹ் அதுக்குரிய கூலியை தருவான். இந்த இடம் எங்களுக்குரிய இடம் இல்லை. சில நேரம் ஹலாலாக சம்பாதிக்கிற பொழுது படுகிற கஷ்டம் எனக்கு சுவர்க்கத்தினுடைய முத்து மாளிகையாக, சுவர்க்கத்தினுடைய சந்தோஷமாக அல்லாஹ் எனக்கு மறுமையில திருப்பி தாரத்துக்கு அது காரணமாக இருக்கு. எனவே இந்த உலகத்தில் நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு செய்கிற ஆக முக்கியமான விஷயங்கள்ல அது ஒன்று. அடுத்த விஷயம் பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதம் செலுத்துறது. பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமைகள்ல உண்டு. பெற்றோர் பிள்ளைகள் 2 பிள்ளை இருந்தால் 3 பிள்ளை இருந்தால் அவர்களுக்கு மத்தியில் சமத்துவத்தையும் நீதியையும் போன்றது. இந்த விஷயத்தில் பெற்றோர்கள் நாங்கள் நிறைய பேர் அநியாயக்காரர்களாக இருக்கிறோம். என ஒரு பிள்ளையை கல்யாணம் முடிச்சு கொடுத்த, பொம்பளை பிள்ளையை கல்யாணம் முடிச்சு கொடுத்த பெற்றோர்கள் நிறைய இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் நிறைய பெற்றோர்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும் அநியாயக்காரர்களாக தான் இருக்கிறோம். மூத்த பிள்ளைக்கு நிறைய போட்டு 100 சவரன் போட்டு மூடு கட்டி வாகனம் கொடுத்து முடிச்சு கொடுத்தோம். 2வது ஆம்பளை பிள்ளை வெளிநாட்டில் கஷ்டப்படுறான். 3வது ஒரு பொம்பளை பிள்ளைக்கு அவன் சேர்த்து சொத்து தேடுறான். கடைசியில் அந்த பிள்ளைக்கு ஏற்கனவே கொடுத்ததை விட கூடையோ குறையோ கொடுத்து முடிக்கிறோம். 4வது இன்னும் ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கிறான், அவனும் இப்படித்தான் வெளிநாட்டுக்கு வந்து இன்னும் ஒரு 10 வருஷம் இங்கே கிடக்கணும். இது என்ன வாழ்க்கை நாம் செய்கிறோம்? நாங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். பிள்ளைகள் எங்களுக்கு பிள்ளைகளாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹுடைய பார்வையில் நானும் என்னுடைய மகனும் அல்லாஹுடைய அடிமை. அவன் அடியார்களுக்கு மத்தியில் தான் அல்லாஹ் நீதம் செலுத்துவான். அங்கு தாய் தந்தை என்ற வித்தியாசம் அல்லாட்ட கிடையாது, தாய் பிள்ளை என்ற வித்தியாசம் அல்லாட்ட கிடையாது. அல்லாஹ் என்னுடைய அடியான் இன்னொரு அடியானுக்கு அநியாயம் செய்கிறான் என்னத்தான் அல்லாஹ் பார்ப்பான். மறுமையில ஒரு கொம்பில்லாத ஆடு, ஒரு கொம்புள்ள ஆடு கொம்பில்லாத ஆட்டுக்கு குத்தி இருந்தால் அந்த கொம்பில்லாத ஆட்டுக்கு கொம்பை கொடுத்து இந்த ஆட்டுக்கு குத்தி அந்த நீதத்தை செலுத்துகிற ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில என்னுடைய விஷயத்தில் எப்படி நடந்து கொள்வான்? என்ன மூத்த பிள்ளையை கொடுத்திருக்கிறேன், அடுத்த பிள்ளையை கொடுக்கறதுக்கு எனக்கு உடம்புல பலம் இல்லை, ஒரு அளவுக்கு உழைச்சி 7 மானத்தை வச்சு யாராவது ஒருத்தன் வந்தா கட்டி விடுறேன், அடுத்த பிள்ளைக்கு என்ன செய்யறேன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கிறேன். பெரிய அநியாயம் இல்லையா? பிள்ளைகளுக்கு மத்தியில் நான் நீதம் செலுத்தலையே. சின்ன வயசுல அறிக்கக்குள்ள மட்டும் நீதம் செலுத்துறது நீதம் அல்ல. குழந்தை பிள்ளை அறிக்கக்குள்ள 3 பிள்ளைகளுக்கும் என்ன வாங்கணும் அதை சரியா பார்த்து வாங்கிட்டு போ. ஏதாவது டாய்ஸ் வாங்குறேன்டா கூட 3 பேருக்கும் சரியா வாங்குவோம். ஏதாவது ஒரு பொருள் வாங்குறேன்டா கூட 4 பேர் இருந்தால் 4 பேருக்கும் சரியாக வாங்குவோம். அதை பார்த்து அவருக்கு என்ன கலரோ இவருக்கு அதே மாதிரி வேற கலர் ஒன்று சண்டை வராமல் வாங்கிட்டு ஒரே மாதிரி வாங்குவோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் போனதுக்கு பிறகு நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குற அமானிதங்கள்ல எங்களோட சொத்துக்கள்ல இருந்து கொடுக்கும் போது நாங்கள் அநியாயம் செய்கிறோம். இந்த அநியாயமும் நிறைய பெற்றோர்கள் நாங்கள் தௌபா செய்ய வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுடைய விஷயத்தில் நாங்கள் பிள்ளைகளை கூட்டி பேசணும். நான் இப்படி உங்களுக்கு அநியாயம் செஞ்சுட்டேன், அல்லாஹ்வுக்காக எங்களை மன்னிச்சிக்கிங்க, எங்களால் முடியுமாக இருந்தால் நாங்கள் செஞ்சு தருவோம் என்று சொல்லியாவது குறைந்தபட்சம் அவர்களிடத்தில் ஒரு மன்னிப்பு பெற்று மௌத்துக்கு முன்னால் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டத்தில் கூட நிறைய பெற்றோர்கள் இருக்கிறோம். அப்போ எனவே பிள்ளைகளுடைய விஷயத்தில் நாங்கள் சரியாக நடந்து கொள்ளணும். அதே போல பிள்ளைகளை தண்டிக்கிற விஷயத்தில் நிறைய பேர் கோபம் வந்தால் பிள்ளைகளை அடிக்கிறதும், இரக்கம் வந்தால் பிள்ளைகளை அணைக்கிறதுமாக நாங்கள் இருக்கிறோம். எங்களோட கோபத்தை ஒட்டுமொத்தமாக வெளிக்காட்டுவதற்கு பிள்ளைகள் ஒன்றும் எங்களோட அடிமைகள் இல்லை. அதை நாங்கள் தெளிவாக விளங்கி கொள்ளணும். நான் ஆரம்பத்தில் சொன்ன அதே விஷயம்தான். ஒரு பிள்ளைக்கு அவன் செய்கிற தவறின் அளவுக்கான தண்டனை தான் ஒரு பெற்றோரால் கொடுக்கப்படும். இல்லென்றால் அல்லாஹ் என்னுடைய அடியானுக்கு அநியாயமாக தண்டனை கொடுத்தான் என்ற பேரில் என்னை குற்றம் பிடிப்பான். பிள்ளைதானே, நான் என்ன சொன்னாலும் கேட்பான். நான் அடிச்சா அவன் என்ன செய்ய போறான்? நான் அடிப்பேன் தான், நான் பெத்த புள்ள, நான் பலத்த புள்ளன்னு நீங்க போட்டு அடிக்கல. அல்லாஹுடைய பார்வையில் அவன் அல்லாஹுடைய அடிமை. அல்லாஹ் அடியார்களுக்கு மத்தியில் நீதம் செலுத்துவான்.
அந்த நீதம் செலுத்துகிற பொழுது சில நேரம் என்னுடைய பிள்ளைக்கு நான் சரியாக அந்த பிள்ளை செய்த தவறை தாண்டி மேலதிகமாக என்னுடைய கோபத்தையும் என்னுடைய ஆத்திரத்தையும் என்னுடைய மன எழுச்சியையும் என்னுடைய கஷ்டங்களையும் நான் பிள்ளையின் மீது சுமத்தி இருந்தால் அல்லாஹ் அதுக்குரிய தண்டனை எனக்கு தருவான். அல்லாஹ் என்கிட்ட பழி தீர்ப்பான். அது அங்க மறுமையினுடைய நாள் தெரியும் தானே. யாரும் யாரையும் பார்க்கிற நாள் இல்லை, எல்லாரும் எல்லாரையும் விட்டு விரண்டோடுகிற நாள். அங்கு அடியார்கள் எஜமான், அந்த எஜமான் மாலிகி யௌமித்தீன் தீர்ப்பினாளனுடைய அதிபதி, அதுக்கு கீழே இருக்கிற எல்லாருமே நபிமார்களாக இருந்தாலும் ரசூல்மார்களாக இருந்தாலும் எல்லாருமே அடியார்களாக பார்க்கப்படுகிற நாள். லிமனில் முல்குல் யௌம், இந்த நாளினுடைய அதிகாரம் யாருக்கு சொந்தமானது? அல்லாஹுக்கு மட்டும் சொந்தமானது என்று சொல்ற நாள். அந்த நாள்ல அல்லாஹ் தண்டிப்பான். அதை கவனமாக நாங்கள் பார்க்க வேண்டிய பிள்ளைகளை தண்டிக்க கூடாது என்பதல்ல, தண்டனையும் எங்கட பிள்ளையினுடைய தவறுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். எங்கட மன எழுச்சிக்கெல்லாம் பிள்ளையை தண்டிக்க இயலாது. சில நேரம் கோபம் வந்தால் வார வார்த்தைகள், எவ்வளவு மோசமான வார்த்தைகளை பேசலுமோ அவ்வளவு கெட்ட வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு சொல்லி திட்டுகிற பெற்றோர்கள், மோசமான வார்த்தைகளை சொல்லி திட்டுகிற பெற்றோர்கள், கடைசியில அந்த பிள்ளை அந்த வார்த்தையை பிடிச்சு கொண்டு பழகிடுவான். இப்படியான சூழ்நிலையில பிள்ளைகளுடைய விஷயத்தில் நாங்கள் மிக கவனமாக நடந்து கொள்ளணும். அந்த அடிப்படையில இன்றிருக்கிற சூழல்ல, அதாவது நவீன காலத்தை பொறுத்தவரையில நாங்கள் பிள்ளைகள் மூலமாக சில சவால்களையும் நாங்கள் எதிர்கொள்கிறோம். என்றால் பெரிய ஒரு தலைப்பு இது. நேர குறுகிய காரணத்தினால சில விஷயங்களை நான் என்ன செய்கிறேன், கொஞ்சம் கட் பண்ணிட்டு அடுத்த சப்ஜெக்டுக்குள்ளே நான் போகிறேன். இல்லை என்னென்றால் இன்றைய கால சூழலில், சமகால சூழலில் நாங்கள் இப்படியெல்லாம் பிள்ளையை வளர்க்கணும் என்று நினைக்கிற நேரம் சில சவால்களை நாங்கள் பிள்ளைகளூடாக பெற்றோர்கள் எதிர்கொள்ளாமலும் இல்லை. நான் இப்போ ஒட்டுமொத்தமாக பேசினத்தை வச்சு நினைச்சு கொள்ளக்கூடாது, ஒட்டுமொத்த தவறும் எங்களில் தான் இருக்குது, பிள்ளைகள் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரலை. இது இந்த தலைப்புக்காக இந்த விஷயங்களை நான் சொல்கிறேன். பிள்ளைகள்லையும் நிறைய தவறுகள், நிறைய விஷயங்கள் இன்றைய கால சூழல்ல இருந்துட்டு என்றால் எங்களை கட்டுப்பாடு என்பதை தாண்டி பிள்ளைகள் நிறைய விஷயங்களை யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, நிறைய பேரோட பழக ஆரம்பிச்சுட்டாங்க. அதில் குறிப்பாக நவீன தொழில்நுட்ப சாதனங்கள், இந்த இருக்கிற கையடக்க தொலைபேசி, இது போன்ற விஷயங்களால் நிறைய கற்றுக்கொள்வதற்கும் நிறைய தேடுவதற்கும் நிறைய விஷயங்களை வெளி உலகத்தை அறிஞ்சு கொள்றதுக்கும் ஆரம்பிச்சுட்டாங்க. எனவே பிள்ளைகள் இப்போ பெற்றோர்களை இரண்டு விதமாக பார்க்குறாங்க. ஒன்று அறியாமை எல்லோர்களாக பார்க்குறாங்க, ரெண்டாவது எதிரிகளாக பார்க்குறாங்க. நிறைய பிள்ளைகள் பெற்றோர்களை எப்படி பார்க்குறாங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, பாப்பாவுக்கு ஒன்றும் தெரியாது, உம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது, சமகாலத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தெரியாது என்று சொல்லி அறிவியினர்களாக பார்க்கிற ஒரு சமுதாயமும், இன்னொரு சமுதாயம் பெற்றோர்களை எதிரிகளாக பார்க்கிற ஒரு சமுதாயமும் உருவாகி இருக்கு. இந்த ரெண்டு சவால்களுக்கு மத்தியில தான் பிள்ளைகளை சரியாக கட்டமைக்கணும் என்கிற அடிப்படையில் நாங்கள் சில பொறுப்புகளை, சில விஷயங்களை நாங்கள் கையாளுறதுக்கான சில வழிகாட்டல்களை இந்த கருத்தரங்கினுடைய அல்லது பயிலரங்கினுடைய கடைசியில் உங்களுக்கு நான் ஒரு அறிவுரையாக அல்லது ஒரு ஐடியாவாக தரலாம் என்று நினைக்கிறேன். இப்போ இருக்கிற மிக பிரதானமான பிரச்சனை பிள்ளைகள் ஃபோன் பார்க்குற பிரச்சனை, தவிர்க்க முடியாத அல்லது கட்டுப்பாட்டை மீறி போயிருக்கிற ஒரு விஷயமாக சின்ன வயசுல இருந்து ஒரு 3-4 வயசுல தொடங்கின பிரச்சனை பிள்ளைகள் ஃபோனும் கையுமாகவே அலைகிற ஒரு சூழல்ல இன்றைக்கு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு பேரண்ட்ஸ் எந்த வகையில காரணம் என்றதை நாம பேச வேண்டிய அவசியம் இல்லை, நிறைய தெரியும். ஏன்னா நாங்கள் அதை நிறைய விட்டு கொடுத்துட்டோம். ரெண்டு காரணம். ஒன்று எங்களோட தொழில்கள், எங்களோட பொருளாதார தேடல்கள், எங்களோட அந்த விஷயம் உண்டு. அதே போல் எங்களோட வேலைப்பழுக்கள். அதனால் எங்களுக்கு பிள்ளைகளை கவனிக்கல. அது எப்படியாவது பிள்ளை என்ன செஞ்சிடணும், போனை பார்த்துட்டாவது கொஞ்சம் அமைதியாக இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறதனுடைய விளைவு இன்றைக்கு நாங்கள் அந்த அமானத்தில் விட்ட குறைபாடு இன்றைக்கு பிள்ளைகளை நாங்கள் மாற்றி எடுப்பது சிரமமாக இருக்கு. எனவே தான் இப்படியான சூழ்நிலையில் நாங்கள் எப்படி பிள்ளைகளை கையாளலாம், எப்படி இந்த விஷயங்களில் நாங்கள் எங்களோட பிள்ளைகளை நாங்கள் வலுப்படுத்தி எடுக்கலாம் என்கிற விஷயங்களுக்குத்தான் சில விஷயங்கள் எங்களால் முடிஞ்ச சில தீர்வுகளையும் நாங்கள் தேடத்தானே வேணும். பிரச்சனைகளை மட்டும் பேசிக்கொண்டு போக இயலாது, சில தீர்வுகளையும் நாங்கள் தேடும். ஏன்னா இப்போ இருக்கிற சூழல் உண்மையாகவே ஃபோன் பார்க்காத என்று சொல்லி தடுத்தால் அது சாத்தியப்படுற விஷயம் இல்லை. ஃபோனை விட்டு பிள்ளைகளை பறிக்கிறேங்கிறது சாத்தியப்படுற விஷயம் இல்லை. எனவே அதை நெறிப்படுத்தும், அதை வழிப்படுத்தும். அதை எப்படி நெறிப்படுத்துவது, என்ன செய்வது என்கிறது சம்பந்தமாகத்தான் நாங்கள் சில விஷயங்களை நாங்கள் பேசுவோம். முதலாவது விஷயம் எங்களோட பிள்ளைகள் அதிகமாக ஃபோன் பார்க்குறாங்க அல்லது இப்படி சமூக வலைத்தளங்களோட இருக்கிறாங்க என்றால்
ஒன்று எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஒரு நேரத்தை நிர்ணயிக்கணும். நீ காலையில் ஒரு அரை மணி நேரம் பார்க்கலாம், பகலைக்கு இவ்வளோ பார்க்கலாம், இரவைக்கு இத்தனை மணி வரைக்கும் தான். 10 மணி என்றால் 10 மணிக்கு பெட்டுக்கு வரக்குள்ள, 9 மணிக்கு பெட்டுக்கு வரக்குள்ள ஃபோன் கொண்டு வரக்கூடாது அல்லது ஃபோன் பார்க்கக்கூடாது. அப்போ குறிப்பிட்ட ஒரு நிர்ணயத்தை, அப்போ பிள்ளைக்கு ஒரு அனுமதி இருக்குது, அனுமதி வரையறையோடு இருக்கிறது. ரெண்டாவது விஷயம் இப்படியான சமூக வலைத்தளங்கள் அல்லது கையடக்க தொலைபேசிகளோடு தொடர்பாக இருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் அந்த ஊடகங்களில் எதை பார்க்கணுங்கிறதையும் நாங்கள் வரையறை செய்யலாம். யூடியூப் என்றால் யூடியூப்பில் எல்லாத்தையும் பார்க்க இயலாது. எனக்கு தெரியும், நிறைய பெற்றோர்களுக்கு தெரியுமோ தெரியாது, நாங்கள் இனி இந்த மதரசாக்கள் இருக்கிறதுனால சில பிரச்சனைகளை தெரிந்ததுனால பிள்ளைகள் 5 வகையான வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியுமா? வாட்ஸ்அப்பில் 5 வாட்ஸ்அப் இருக்குது. நாம் பயன்படுத்துகிற ஒஃபீஷியல் வாட்ஸ்அப் தாண்டி அன்ஒஃபீஷியலாக 4 வாட்ஸ்அப் இருக்குது. நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க உங்களோட பிள்ளை நம்மளோட ஃபோனில் இருக்கிற வாட்ஸ்அப்பை தான் பார்க்குறான் அல்லது ஃபோனில் இருக்கிற வாட்ஸ்அப்பை தான் யூஸ் பண்ணுறான் என்று நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இல்லை, அது 4 கலரில் 4 வாட்ஸ்அப் வேறு இருக்குது. அதெல்லாம் ஹைட் பண்ணி வைக்கிறதுக்குரிய சிஸ்டம் யூடியூப்பில் சொல்லி கொடுக்கப்படுது. அதையும் தேடி பார்க்குறாங்க. எப்படி டவுன்லோட் பண்ணுற, எப்படி அதை ஹைட் பண்ணுற, எப்படி அந்த மேலே நோட்டிஃபிகேஷன் வராமல் அதை ஹைட் பண்ணுற, எல்லா விஷயங்களுக்கும் வழி இருக்குது. ஆனால் எங்களுக்கு தெரியாது. அதே போல் யூடியூப்பில் கிட்ஸ் அவங்க பார்க்குறதுக்காக எப்படி மாற்றலாம் என்ற சிஸ்டம் எல்லாம் இருக்குது. நாங்கள் அடல்ட்ஸ் பார்க்குறதுக்கு எப்படி மாற்றலாம், கிட்ஸ் பார்க்குறதுக்கு எப்படி மாற்றலாம்ங்கிற சிஸ்டம் அவங்களுக்குரிய விஷயங்கள் செட்டிங்கில் இருக்குது. அதில் கொஞ்சம் நாங்களும் படிக்கணும். இனி வேறு வழி இல்லை. நாங்கள் தெரிஞ்சிட்டா தான் எங்களை ஏமாற்றாமல் ஒரு அளவுக்கு தப்பிக்கலாம். சரிதானே? எனவே அதை கொஞ்சம் நாங்கள் தேடணும். அப்போ ஒரு கல்வியோடு சம்மந்தப்பட்ட, பொழுதுபோக்கோடு சம்மந்தப்பட்ட, அவங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரியான நிகழ்ச்சிகளை பார்க்குறதுக்கான ஒரு வரையறையை நாங்கள் செய்யணும். என்ன பிரச்சனை என்றால் கொஞ்சம் குந்தி மினக்கணும், நேரம் எடுக்கும். அது இல்லாதது தான் எங்கள்கிட்ட இருக்கிற பிரதானமான பிரச்சனை. அது எங்களுக்கு சாத்தியப்படுவதோ இல்லையோ தெரியாது. ஆனால் சில நேரம் நீங்கள் சொல்லிட்டு போகலாம், உங்களுக்கு என்ன குந்தி காய்ச்சிட்டு போகிறீங்க, அதில் ப்ராக்டிக்கலுக்கு பார்த்தா தான் நிலைமை தெரியுமென்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் என்ன செய்யலாம், அடுத்த சந்ததியை நாம் உருவாக்குறதுக்கு சில தியாகங்களை செய்ய வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். அதே போல் நாங்கள் என்ன செய்கிறது, ஒரு குடும்ப ரீதியான இப்போ நிறைய வாட்ஸ்அப் குரூப்புகள் வச்சுருப்போம், ஃபேமிலிக்கு என்ற வாட்ஸ்அப் குரூப்புகள் வச்சுருப்போம். பிள்ளைகள் ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் ஒரு வழிகாட்டலை கொடுக்கலாம். ஒவ்வொரு நாளைக்கு இப்போ நிறைய பேர் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்க இருப்பாங்க. எல்லா விஷயங்களும் இப்போ ஏஐ தொழில்நுட்பம் வந்ததுக்கு பிறகு எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொள்றதுக்கான வழிகள் இன்றைக்கு இருக்குது. குறைந்தது ஒவ்வொரு நாளைக்கு ஒரு குர்ஆன் வசனத்தை மொழிபெயர்த்து நீ குரூப்பில் போடணும், அல்லது எடிட் பண்ணி போடணும், அல்லது ஒரு ஹதீஸை மொழிபெயர்ப்போட அறிவிப்பாளர் இலக்கத்தோடு தேடி நீ என்ன செய்யணும், ஒரு எடிட் பண்ணி ஒரு ஃபோட்டோவாக ஒரு இமேஜாக கிரியேட் பண்ணி நீ போடணும், நம்மளோட ஃபேமிலி குரூப்பில் ஒவ்வொரு நாளும் வரணும் என்று சொல்லி அந்த அவங்களோட சிந்தனையை கொஞ்சம் டைவர்ட் பண்ணுறலாம். ஏன்னா முழுமையாக நாங்கள் விட்டுகிற பொழுது அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. அப்போ நல்ல விஷயங்கள் அல்லாஹு தாலா ஹிதாயத்தை கொடுக்குறேங்கிறது 1000 குர்ஆன் வசனங்களை விட ஒரு குர்ஆன் வசனத்தால் கொடுக்கலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாவை கொலை செய்ய போன நேரம் அவங்களுக்கு ஹிதாயத்து கொடுத்தது அல்லாஹ் ஒரே ஒரு குர்ஆன் வசனம் தான், அவங்களோட காதில் விழுந்த ஒரு வசனம். அதுக்கு முதல் எத்தனையோ விஷயங்கள் அவருக்கு சொல்லப்பட்டுச்சு ரசூலுல்லாவை பற்றி, ஆனால் ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் அல்லாஹ் நாடினான் ஒரு வசனத்தினூடாக அல்லாஹு தாலா அவர்களுக்கு சூரத்து தாஹாவில் ஒரு வசனத்தினூடாக ஹிதாயத்தை கொடுத்தார். எனவே நாங்கள் இப்படி திருப்புற நேரம் அந்த பிள்ளை படிக்கிற ஒரு ஹதீஸ், படிக்கிற ஒரு குர்ஆன் வசனம், ஒரு அறிஞருடைய கூற்று, ஏதோ ஒரு நல்ல விஷயம் என்ன செய்யலாம், அந்த பிள்ளையினுடைய மனசுல தாக்கம் செலுத்தி அல்லாஹ் அந்த பிள்ளையினுடைய மனசை மாற்ற நாடினான் என்றால் எங்களால் நாங்கள் 1000 ஹதீஸில் சொல்லி 1000 பயான்கள் கேட்டு இல்லாத மாற்றத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். அதனால் இப்படி என்ன செய்யலாம், பிள்ளைகளை நாங்கள் எங்கள்ட இருக்கக்கூடிய குடும்ப சூழல்கள், அதே போல் குடும்ப வாட்ஸ்அப் குடும்பங்கள் அப்படி இருக்கிறதுங்களா, அந்த குடும்பங்களில் நீங்கள் நல்ல விஷயங்களை போடுங்க, நல்ல விஷயங்களை செய்யுங்க. சில நேரம் இந்த சமூக வலைத்தளங்களில் இன்ஸ்டாகிராம் அது போன்ற இந்த வீடியோக்கள் அப்படி இப்படி செய்கிறதுல இன்ட்ரெஸ்ட் ஆனவங்க இருப்பாங்க. அதில் எடிட் பண்ணக்கூடிய தொழில்நுட்பம் ஐடி நாலேஜோடு உள்ளவங்க இருப்பாங்க, அதில் இன்ட்ரெஸ்டான பிள்ளைகள் இருப்பாங்க. அவங்களுக்கு நாங்கள் இந்த சைடை வழிகாட்டலாம். இன்றைக்கு நிறைய விஷயங்கள் நிறைய குர்ஆன் வசனங்கள் பின்னால் பிக்சர்லாம் போட்டு அழகாக எடிட் பண்ணி நிறைய போடுறாங்க, நிறைய கராத்துகள், நிறைய விஷயங்கள், நிறைய ஹதீஸுகள், இதெல்லாம் இன்றைக்கு வந்திருக்குது. தொழில்நுட்பங்கள் ஊடாகவே வாசிக்க வைக்கிற பின்னால் வாய்ஸ் கொடுக்குற சிஸ்டம் எல்லாம் வந்திருக்கு.
அப்போ அதுகளை தேடி படித்து பிள்ளைகளுக்கு கொஞ்சம் செய்ங்கன்னு சொல்கிற வழிகாட்டல்களை நாங்கள் கொஞ்சம் விஷயமுள்ள பெற்றோர்கள் கொடுக்குற நேரம் பிள்ளைகளுக்கு அந்த சமூக வலைத்தளங்களை இப்படியும் பயன்படுத்தலாம் என்கிற ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்கும். அன்றைக்கு சினிமாக்களும் பாடல்களும் இசைகளும் இது போன்ற விஷயங்களில் தான் பிள்ளைகள் பயன்படுத்தி பழகி இருக்கிறாங்க, அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்க. அடுத்த சைடை காட்டி கொடுக்குறதுக்கு உத்தரம் இல்லை. அதுக்கு பேரண்ட்ஸ் கொஞ்சம் முயற்சி செய்யணும். நாங்கள் கொஞ்சம் தெரியாதவங்கள்ட்ட கேட்டு அந்த விஷயங்களை நாங்கள் தெரியப்படுத்தக்கூடிய மாதிரியான விஷயங்களில் நாங்கள் ஈடுபடணும். அதே போல் கலாச்சார சீர்கேடுகள் இன்றைக்கு அதிகரித்து கொண்டு போகுது. போதை பாவனை, அதே போல் தேவையில்லாத மோசமான உறவுகள், இப்படியான சில விஷயங்கள். இதில் கட்டாயம் பேரண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய பிரதானமான கடமைகளில் உண்டு. உங்களோட பிள்ளை யாரோட பழகுறாங்கிறத கட்டாயம் பார்க்கும். பிள்ளைகளுடைய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி யாருங்கிறத கட்டாயம் என்ன செய்யணும், பேரண்ட்ஸ் அவதானிக்கும். இதில் நாங்கள் நிறைய பேர் பொடுபோக்கத்தான் இருக்கோம். இல்லை பொடுபோக்காக இருக்கோம்ங்கிறத நாம் எல்லாரும் ஒத்துக்கொள்ளணும். ஏனென்றால் சில நேரம் சில சங்கடங்கள், பிள்ளை எங்கே போகிறான், எங்கே வாரான், என்ன செய்கிறான்னு நாம் பார்த்து திடுறியா, நம்மளோட பிள்ளையில் நமக்கு நம்பிக்கை இல்லையா, நம்மளோட பிள்ளை நல்லந்தான், கூட இருக்கிற ஷைத்தான் நல்லம் இல்லை, கூட இருக்கிற ஷைத்தான் நல்லம் இல்லை. சில நேரம் நம்மளோட பிள்ளையின் சேர்த்து எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருவான். சந்தேகம் இல்லை, அதான் மானிதம் பொறுப்பு. அதை சந்தேகமாக பார்க்காதீங்க. அப்படி பார்த்தீங்க என்றால் நிறைய கஷ்டப்பட வேண்டி வரும். அதுக்கு பின்னால் ஒன்று நடந்ததுக்கு பிறகு நேரத்தோட அவதானிச்சிருக்கலாமே, நேரத்தோட பார்த்துருக்கலாமே, ஏற்கனவே இப்படி ஒன்று நடந்துச்சு அது அவதானிக்கலையே என்று சொல்லி கவலைப்படுறேன். ஏன்னா ஒரு காலத்தில் போதை பாவனை என்பது யாராவது இந்த சாராயம் குடிச்சிட்டு மதுபானம் குடிச்சிட்டு வருவாங்க. அவங்க ரோட்டில் வித்தியாசமான அவங்களோட நடவடிக்கைகள் பிஹேவியர் வித்தியாசமாக இருக்கும், புரிஞ்சு கொள்ளலாம். இன்றைக்கு அது பல வடிவங்களில் ஐஸ் என்று சொல்லியும் அது இன்னும் இது இன்னும் நிறைய விஷயங்கள். இன்றைக்கு ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் பல கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்கள் இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு கைப்பற்றப்பட்டிருக்கு. இப்போ இவ்வளவு இந்த நாட்டுக்குள்ளதானா இருந்துச்சு, அந்த சின்ன நாட்டுக்குள்ள இவ்வளவு கோடிக்கணக்கான போதைப் பொருட்கள் இருந்துச்சான்னு யோசிக்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான கிலோ, ஒரு இடத்துல மட்டும் கிட்டத்தட்ட 50,000 கிலோ கைப்பற்றப்பட்டுச்சு. இப்போ இது இந்த நாட்டுக்குள்ள வந்திருந்தா இது யாரு பாவிக்கிறா, யார் இதை எதிர்காலங்கள் இப்படி இருக்கிற சூழலை பார்க்குற பொழுதும் எதிர்காலத்தில் சும்மா அந்த பெட்டி கடைகளில் சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் இந்த போதைப் பொருள்கள் பகிரங்கமாக விற்கும் போல இருக்குது. அப்படி ஒரு சூழலுக்குள்ளே போய்கொண்டிருக்கிற சூழலில் விளங்குதில்லை. பிள்ளைகள் எதை பாவிச்சாலும் அவங்களோட நடவடிக்கைகளில் பெருசான மாற்றம் இல்லை. அதை பெற்றோர்கள் அவதானிக்காத வரைக்கும், ஏன்னா பிள்ளையை பற்றி பெற்றோர்கள் வெளியில் இருக்கிறார்களுக்கு தெரியாது. அப்போ அதை அவதானிக்கிற பேரண்ட்ஸ் இன்றைக்கு குறை. ஏன்னா நிறைய பிள்ளைகள் இப்படி கூட்டாளிமாரோட சேர்ந்து கெட்டு போகிறாங்க, கூட்டாளிமாரோட சேர்ந்து கெட்டு போகிறாங்க. அப்போ இப்படியான சூழ்நிலைகளில் இருந்து கொஞ்சம் அவதானிக்கணும். பிள்ளைகளோட ஃபோனை கொஞ்சம் பார்க்கணும். நிறைய பேர் பிள்ளைக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தா அதை இனி நாம் என்னத்தை பார்க்குற, நாம் கொஞ்சம் செக் பண்ணால் அதனால் எப்படி நினைப்பாங்க, என்ன செய்வாங்க, அது அமானிதம், அது அமானிதம். அந்த அமானிதத்தை நாங்கள் சரியாக பின்பற்றணும். அந்த விஷயத்தில் நாங்கள் கொஞ்சம் உறுதியாக இருக்கோம். எனவே இப்படியான விஷயங்களை நாங்கள் நடைமுறைக்கு கொண்டு சில விஷயங்களை நாங்கள் செய்கிறதாக இருந்தால், முதலாவதாக இஸ்லாமிய அறிவை பிள்ளைகள் மத்தியில் நாங்கள் ஊட்டணும். இஸ்லாத்தை பற்றிய சிந்தனைகளை நாங்கள் வளர்த்தெடுக்கணும். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தொழுகைக்கு ஆக குறைஞ்சது டைமுக்கு அனுப்புங்க பிள்ளைகள். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை மானக்கேடான வெறுக்கத்தக்க விஷயங்களை விட்டும் தடுக்கும் என்று அல்லாஹ் சொல்லுங்க. இந்த ரெண்டு தானே எங்களுக்கு பிரச்சனை, இந்த ரெண்டு தானே பிரச்சனை. ஒன்று பொம்பளை பிள்ளையா இருந்தா மானக்கேடான விஷயங்கள்ல போயிடும், ஆம்பளை பிள்ளையா இருந்தா வெறுக்கத்தக்க காரியங்கள் எதையாவது செய்திருவான். இந்த ரெண்டும் தானே எங்களுக்கு பிரச்சனை. அல்லது ஆம்பளையும் பொம்பளையும் மாறி யாரையும் சொல்லி கேளாத சூழல். அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான வெறுக்கத்தக்க விஷயங்களை விட்டும் தடுக்கும் என்றால், உங்களோட பிள்ளை நல்லா வரணும் என்று நீங்க ஆசைப்பட்டால் உங்களோட பிள்ளை 5 நேரம் பள்ளிக்கு போறதை உறுதிப்படுத்துங்க. நிறைய பெற்றோர்கள் நாம தொழுகிறதான், பிள்ளை சுபவுக்கு படுப்பான், 14, 15, 16 வயசு பிள்ளை சுபகுக்கு படுப்பான், தூங்கி கொண்டிருப்பான், நாம யாரும் எழுப்பிட்டு போறல. என்னென்றால் பிள்ளையின் மீது இரக்கம், அது இரக்கம் இல்லை, அது பிள்ளையின் மீது கொண்ட அன்பில்லை, பிள்ளைக்கு செய்கிற அநியாயம், பிள்ளைக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் அது. உங்களோட பிள்ளைய நீங்க அதட்டி எழுப்பி பள்ளிக்கு அனுப்பாம நீங்க மட்டும் தொழுதுட்டு வாரீங்க என்றால், நான் நினைக்கல உங்களோட தொழுகைக்கு அல்லாஹ் தஆலா பரிபூரணமான கூலி தருவான் என்று நினைக்கல.
ஏனென்றால் மிகப்பெரிய ஒரு அநியாயத்தை நீங்க செஞ்சுட்டு போறீங்க, மிகப்பெரிய ஒரு துரோகத்தை செஞ்சுட்டு போறீங்க. என்றால் உங்களோட பிள்ளை நரகத்தில் விழுகிறதுக்கு நீங்க ஒரு காரணமாக மாறுறீங்க. எனவே பிள்ளைய சுபகுக்கு அனுப்புற விஷயத்துல, பள்ளிக்கு போற அதுல இரக்கம் காட்டாதீங்க. பள்ளிக்கு அனுப்புற விஷயத்துல, தொழுகைக்கு அனுப்புற விஷயத்துல, பொம்பளை பிள்ளையா இருந்தால் வீட்டுல தொலை வைக்கிற விஷயத்துல அல்லாஹுக்காக இரக்கம் காட்டாதீங்க. அது இரக்கமே இல்லை. பிள்ளை இப்போதானே படிச்சிருக்கு, இப்போதானே கிளாஸுக்கு போயிட்டு வந்திருக்கிறான், இப்போதானே அது செஞ்சுட்டு வந்திருக்கான், இப்போதானே விளையாடிட்டு வந்திருக்கான், கொஞ்சம் நேரம் தூங்கட்டுமே, கொஞ்சம் நேரம் இருக்கட்டுமே என்று தொழுகையினுடைய விஷயத்தில் வேற எதுல வேணும்னாலும் இரக்கம் காட்டுங்க. ஆனால் சாப்பிடாம படுத்தா உம்மாமாரால தாங்க இயலாது. சாப்பிடாம படுத்தா எத்தனை மணிக்குண்டான எழுப்பி சாப்பாடு கொடுக்கணும்னு நினைப்பான். அவன் என்ன கஷ்டத்துல வந்தாலும் பிள்ளைக்கு சாப்பாடு தீத்தோணும்னு நினைப்பான், ஆனா ஊட்டி விடணும்னு நினைப்பான். ஆனால் பிள்ளை தொழாம படுக்கிற விஷயத்துல நாங்க கவனம் செலுத்துவதே கிடையாது. எனவே இஸ்லாமிய விஷயங்களை நாங்க அந்த பிள்ளைகளுக்கு சொல்லணும். அதே போல சின்ன வயசுல இருந்து பிள்ளைகளுக்கு இஸ்லாமிய அறிஞர்கள், அதே போல இஸ்லாமிய வீரர்கள், சஹாபாக்களுடைய வரலாறுகளை கொஞ்சம் சொல்லி பழகும். இன்னைக்கு நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு, இஸ்லாமிய வரலாறு சார்ந்த புத்தகங்கள் நிறைய வந்திருக்கிறது. அப்போ அந்த புத்தகங்களையாவது குறைஞ்சது கொஞ்சம் சத்தம் போட்டு வாசிக்க வச்சு பிள்ளைகளை வாசிக்க சொல்லி ஏதாவது ஒரு அடிப்படையில் அந்த பிள்ளைகளை பழகுங்க. இன்றைக்கி வெளியிலேருந்து வாசிக்க இல்லாட்டி கூட லேப்டாப்லேயோ அல்லது ஃபோன்லேயோ அல்லது டேப்லேயோ ஏதோ ஒரு வகையில் அதை வாசிக்கிறதுக்கான பிள்ளைகளுக்கான விஷயங்களை நாங்கள் ஊக்குவிக்கணும். அதே போல் பிள்ளைகளை சமூக செயற்பாடுகளில் கொஞ்சம் ஈடுபடுத்தும். பிள்ளைகளை நாங்கள் திசை திருப்புறதாக இருந்தால் இப்படியான ஒரு ஜித்திமா நடக்கும்போது, இப்படியான விஷயங்கள் நடக்கும்போது எங்களோட பிள்ளைகளை சில நேரம் வளண்டராக கொண்டு விடுங்க, வேலைகளுக்கு அனுப்புங்க. ஊர்லேயோ இங்கேயோ பள்ளியோடு சம்பந்தப்பட்ட, மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட நல்ல கூட்டங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கிற பொழுது நாம சொல்லி அனுப்பணும், கொஞ்சம் போய் நீ வேலை செய். நாம் அதில் கௌரவம் பார்க்குறது, எந்த பிள்ளை போய் வேலை செய்கிறியா, எந்த பிள்ளையை அனுப்புறியா, எந்த பிள்ளையை போய் அதை தூக்க வைக்கிறியா, அந்த கௌரவம் பார்க்குற. அப்படி பார்க்காதீங்க. நல்ல விஷயங்களில் பிள்ளைகளை ஈடுபடுத்தும் போது அவங்களோட சிந்தனைகள் மாறும், நல்லதுக்காக அவங்க பாடுபடணும் என்று நினைப்பாங்க. நாங்கள் வளர்க்குறோம் பிள்ளைகளை, ஆனால் வளர்க்குறதுல சரியான ஒரு முறையை நாங்கள் அந்த அமானிதத்தை சரியாக பின்பற்றுறோம் இல்லை. எனவே எங்களோட கலாச்சார சீர்கேடுகளில் இருந்து பிள்ளைகளை பாதுகாக்கணுமாக இருந்தால் இந்த விஷயங்களில் நாங்கள் கூடுதலாக கவனம் செலுத்தணும். அதே போல் பிள்ளைகளோட விஷயங்களில் நாங்கள் கூடுதலாக அவங்களோட கொஞ்சம் பேசும். குறிப்பாக வயதுக்கு வந்த பிள்ளைகள், ஆம்பளை பிள்ளைகளுடையும் சரி பொம்பளை பிள்ளைகளுடையும் சரி, கொஞ்சம் கூடுதலாக பேசும். நிறைய பேர் நாங்கள் பேசுகிற விஷயத்தில் சும்மா கோலெடுத்து பேசுறது கூட பாருங்கள். சில நேரம் அவன் பேசுகிறல்ல, ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் பாப்பாவோட பேச மாட்டான், பொம்பளை பிள்ளையில இருந்தால் பேசுகிறல், அந்த பிரச்சனையை ஒன்று இருக்கித்தான். ஆனால் அதை கொஞ்சம் வளர்க்கணும், கொஞ்சம் பேச சொல்லணும். பேசுகிறேன்னு சொன்னால் நாம இல்லை சும்மா கேட்கணும், என்ன படிக்கிறீங்க, என்ன செய்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க, ஒரு நம்பிக்கையை வளர்க்கணும். பாப்பா என்கிட்ட கேட்பார், உம்மா என்கிட்ட இதை பேசுவா, பேசினா தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை கிடைக்கும். நிறைய பேர் என்னென்றால் பிள்ளைகள் பேச பயப்படுறதுக்கு காரணம், பிள்ளைகளை எப்படி பிள்ளைகள் ஒரு விஷயத்தை தவறு இழைத்தால் அவடத்தில் அந்த பிள்ளைகளை மட்டம் தட்டி மொத்தமாக இல்லாமல் ஆக்கிடுது. பிள்ளைகள் லவ் பண்ணினா அது பிரச்சனை இல்லை. அந்த வயசுல சில நேரம் அந்த சிந்தனைகள் வரத்தான் செய்யும். அதை எப்படி கையாளுறங்கிறத பெற்றோர்கள் எடுக்கணும். இது எடுப்புல தகவலை சொன்ன உடனே அடிச்சு பிச்சு எல்லாத்தையும் மாற்றி உடைச்சி குடும்பத்துக்குள்ள பெரிய பிரச்சனையாக்கி வீட்டுக்குள்ள அடைச்சி போட்டு இப்படி செஞ்சதோட கீழடிக்கிற சின்ன பிள்ளை யோசிப்பான், இதுக்கு நாமளும் சொன்னா இதுக்கு பிறகு இப்படித்தான் நடக்கும் போல என்று சொல்லி அதுக்கு பிறகு யாருமே சொல்ல மாட்டாங்க. அதை எப்படி நிறைய கையாளுறது, அதை எப்படி செய்யறது, அதை எப்படி வழிகாட்டுறது. பிள்ளைகள் சில நேரம் தனக்கு விருப்பமான ஒரு பிள்ளையை சொல்ற நேரம் அது திருமணம் முடிக்க தகுதியோடு அந்த வயசோடு அந்த தரத்தோடு இருந்தால் அது நல்லதாக இருந்தால் அதை பேசி முடிச்சு கொடுக்கறதுதான் பெற்றோருடைய கடமை. எடுத்தெடுப்புல எல்லாத்தையும் தட்டிடணும், விரும்பினா தட்டிடணும்ங்கிறது மார்க்கம் இல்லை. அதை நாங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படி தட்டிட்டு போட்டு இல்லை நான் பார்க்கறது தான் முடிக்கணும் பிள்ளைக்கு திணிக்க இயலாது. எந்த ஒரு மணப்பெண்ணும் அவருடைய விருப்பம் இல்லாம திருமணம் முடிக்கிறது மார்க்கத்தில் கூட அனுமதி இல்லை. மார்க்கத்தில் ரசூலுல்லாஹ் அந்த திருமணத்தை பிரிக்க சொல்லியிருக்கிறாங்க. நீங்க உங்களோட விஷயத்துக்கும் உங்களோட குடுக்கல் வாங்கல்களுக்கும் உங்களோட லாபத்துக்கும் உங்களோட இதுக்கும் விருப்பம் இல்லாத ஒரு இடத்துல கல்யாணத்தை முடிச்சு வச்சு அவட வாழ்க்கையை பாழாக்க இயலாது. அப்ப எனவே இந்த விஷயம் எல்லாம் மார்க்கம். இதெல்லாம் நாம நினைக்க கூடாது என்ற கௌரவம் என்ற பிரச்சனை என்ற சிக்கல் இவங்களுக்கு என்ன தெரியும், அப்படி இல்லை. ஒரு பிள்ளை விரும்பிட்டு ஒழுக்கமாக நான் வளர்த்திருந்தால் என்ற பிள்ளை என்கிட்ட சொல்லும். நான் ஒழுக்கமாக வளர்த்ததனுடைய அடையாளம் தான் என்ற பிள்ளை என்கிட்ட சொல்றது.
அதை விரும்பிட்டு வந்து அந்த பிள்ளை அதில் பாட்டில் தெரியாமல் அல்லது அந்த மகன் வந்து அவன் பாட்டில் எல்லா விஷயத்தையும் செய்யாமல் கடைசியில் வந்து சொல்லாமல் இப்படி ஒரு விருப்பம் இருக்குன்னு சொல்கிறதே நான் அந்த பிள்ளையை ஒழுக்கமாக வளர்த்திருக்கிறேன் என்பதற்கான அடையாளம். எனவே அந்த ஒழுக்கத்தை நான் சரியாக என்ன செய்யணும், அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும். எனவே தான் இந்த விஷயங்களில் நாங்கள் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதே போல் குடும்ப சூழல்களில் நாங்கள் இஸ்லாத்தை அமுல்படுத்தக்கூடிய விஷயங்களை நாங்கள் கொண்டு வரோம். எங்களோட பிள்ளைகளை நாங்கள் சரியாக வளர்க்குறதுக்குரிய அடுத்த விஷயம் எங்களோட குடும்ப சூழல்களில் நாங்கள் இஸ்லாத்தை வளர்க்குறதுக்குரிய விஷயங்களை கொண்டு வரோம். அதில் வந்து முதலாவது ஒரு குடும்ப பிளானிங் ஒன்றை நாங்கள் தயாரிக்கும். அந்த தயாரிப்பில் வந்து ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு பங்கை பிள்ளைக்கு கொடுக்கணும். ஒரு வருஷத்துக்குரிய ஒரு மாதத்துக்குரிய ஒரு பிளானிங் ஒன்று நாங்கள் தயாரிக்கிறோம் என்றால், இந்த வருஷம் நாங்கள் ஒரு ட்ரிப் ஒன்று போக போகிறோம், எங்கே போகிறது, இந்த லீவில் ரெண்டில் வந்து நாங்கள் ஒரு பயணம் போக போகிறோம், எங்கே போகிறது, பிள்ளையை சொல்ல வைக்கணும். அந்த பிள்ளைக்குரிய பெருமானத்தை கொடுக்கணும். நாங்கள் நினைச்சிட்டு இருக்கிறோம் பிள்ளைங்கிறது வந்து ஒரு ஏதோ ஒரு நம்மளோட பொம்மை மாதிரி அல்லது நாம் விளையாட்டு இல்லை. அவன்கிட்ட நிறைய அறிவு இருக்குது, நிறைய திறமைகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய கண்டுபிடிப்புகள் ஆற்றல்கள் இருக்குது. அவன் வளர்ந்தது பிறகு காட்டணுங்கிறது அல்ல. அதை குடும்பத்துக்குள்ளே இருந்து எந்த பிள்ளைக்கு நான் ஒரு இடத்தை கொடுக்கலைன்னா எந்த குடும்பத்தில் யார் கொடுக்க போகிறேன்? எந்த வீட்டுக்குள்ளே எந்த பிள்ளைக்கு ஒரு மரியாதை இல்லை, நம்ம வெளியில் எப்படி யார்கிட்ட மரியாதை எதிர்பார்க்குறேன்? அதனால் எந்த பிள்ளையை பேசணும், நீ உன்னை கருத்தை சொல்லு, சொன்னாலே நீ எல்லாம் கருத்தை சொல்லக்கூடாது. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள உமர் ரலியல்லாஹு அன்ஹு 10 வயசாக இருக்கக்குள்ள அவங்களோட சபைகளுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. சின்ன பிள்ளை தான், கூட்டிகிட்டு போவாங்க. சில சஹாபாக்கள் அதை விரும்பலை, ஆனாலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த சபைக்கு கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போய் அவங்களோட கருத்துக்களையும் கேட்பாங்க. எங்களுக்கு தெரியும் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்று சொல்லக்கூடிய அந்த சூரத்து நஸ்ருடைய வசனம் இறங்கின நேரம் சஹாபாக்கள் எல்லாம் அந்த வசனத்தை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. என்னால் வெற்றி கிடைக்க போகுது, இனி இஸ்லாம் பரிபூரணம் அடைஞ்சிட்டு எல்லாரையும் அல்லாஹு தாலா சந்தோஷமா தஸ்பீ செய்ய சொல்லியிருக்காங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மாத்திரம்தான் அந்த வசனம் இறங்கின பொழுது அழுதாங்க. அப்போ சஹாபாக்களுக்கு எல்லாம் ஆச்சரியம், எல்லாரும் என்ன காரணம் ஒவ்வொரு விஷயமா அந்த விளக்கம் சொல்லிட்டு வரும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, இது வந்து ரசூலுல்லாவுடைய மரணத்தை முன்னறிவிப்பு செய்கிற வசனமாக இருக்கலாம். எனவே ரசூலுல்லா எங்களை விட்டு பிரிய போகிறாங்க, என்னோட பணி முடிஞ்சு, அவங்க வந்த நோக்கம் இஸ்லாம் பரிபூரணப்படுத்தப்பட்டு முடிஞ்சு, எனவே இதனால் சில நேரம் இருக்கலாம் என்று சொல்லி அபூபக்கர் இந்த விஷயத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள அவங்ககிட்ட சொன்னாங்க, நானும் இதைத்தான். ஏன்னா அவங்கள மௌனமாக ஒரு மூலையில் குந்திட்டு இருந்தாங்க. ஏன் அப்துல்லா இப்னு அப்பாஸ் நீங்கள் குந்திட்டிக்கிறீங்கன்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதை தான் நானும் விளங்கினேன், அதனால தான் நான் மௌனமாக இருக்கேன். ஒரு 10 வயசு பிள்ளை சொன்னிச்சு. எனவே இங்கே பிள்ளைகளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை எந்த பிள்ளை எந்த குடும்பத்தில் நான் ஒரு தகுதியை கொடுத்து நான் ஒரு விஷயத்தை கொடுத்து எந்த பிள்ளையோட மஷூராவை நான் ஏற்றுக்கொள்ளல் என்று சொன்னால் எந்த வெளியில் இருந்து எந்த பிள்ளைக்குரிய ஒரு மரியாதையை நான் எதிர்பார்க்கிறேன். பிள்ளைகளை ஆளுமையை வளர்க்கணும், பிள்ளைகளோட ஆளுமையை வளர்க்கணும். அது எங்களோட கடமை. எல்லாத்துக்கும் மட்டம் தட்டக்கூடாது. அவனால் செய்யலாம், அவனால் முடியாது, அவனால் செய்யலாம். பிள்ளைகளுக்கு பொறுப்பை கொடுத்து பார்க்கணும். நம்மளோட பிள்ளை தான் தவறி போனால் நம்மளோட காசு செலவழிஞ்சு போனால் எவ்வளோ விஷயத்துக்காக செலவழிக்கணும். ஒரு விஷயத்தில் கொடுத்து பார்க்கணும். செய்யலையா ஒரு 1000 ரூபாய் லொஸ்ட் ஆகுதா விடுங்க. நிறைய விஷயங்களில் பிள்ளைகளுடைய ஆளுமையை விருத்தி செய்யறதுக்காக பெற்றோர்களுடைய பங்களிப்பு நீங்கள் சும்மா யோசிச்சிங்க என்றால் உங்களோட குடும்பத்துக்குள்ள உங்களோட பிள்ளையினுடைய ஆளுமையை விருத்தி செய்யறதுக்கு நீங்கள் என்ன பங்களிப்பு செஞ்சிருக்கீங்க என்றால் ஸ்கூலில் கொண்டே சேர்த்திருக்கிறீங்க. ஒரு பாடசாலையில் நல்ல ஸ்கூலில் கொண்டே சேர்த்திருக்கிறோம். அங்கே அந்த பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை மட்டும் பிள்ளை செய்து பிள்ளை வளர்ந்துட்டு வர எந்த பங்களிப்பு என்ன, பொருளாதார பங்களிப்பு மட்டும்தான். எனவே என்னுடைய பிள்ளையை நான் நம்பணும். முதல் அந்த நம்பிக்கை எப்படி இருக்கணும் என்றால் அந்த பிள்ளையினுடைய ஆளுமையை விருத்தி செய்கிற நம்பிக்கையாக, குருட்டுத்தனமான நம்பிக்கையாக இல்லாமல் இந்த பிள்ளை செய்வான், இந்த பிள்ளையாட முடியும், இந்த பிள்ளைக்கு இது இல்லாட்டி இன்னொரு ஆற்றலை அல்லாஹ் கொடுப்பான் என்கிற விஷயத்தை நம்பணும். இறுதியாக ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிச்சு கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா உங்களுக்கு 2-3 குழந்தைகளை தந்திருந்தால் நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு பிள்ளை நல்ல கெட்டிக்கார பிள்ளையா இருக்கும், இன்னொரு பிள்ளை கொஞ்சம் வீக்கான பிள்ளையாக இருக்கும், இன்னொரு கொஞ்சம் ஸ்லோ லேர்னிங்காக இருக்கும், ஏதோ ஒரு விஷயத்தில் குறைவாக இருக்கும். நீங்கள் நினச்சி கொள்ளக்கூடாது அல்லாஹு தாலா என்னஞ்சிருக்கான் ஏற்றத்தாழ்வாக படைச்சிருக்கான் என்று நினைக்காதீங்க. ஏனென்றால் அவர் அறிஞர் சொல்கிறார், ஒரு பிள்ளைக்கு அல்லாஹு தாலா நல்ல அறிவையும் கட்டித்தனத்தையும் கொடுத்து இன்னொரு பிள்ளைக்கு கொடுக்கவில்லை என்று நினைப்பது அல்லது இன்னொருத்தர் எனக்கு அல்லாஹ் தரவில்லை என்று நினைப்பது அல்லாஹுடைய நீதத்தில் குறை சொல்வது. அலைஸல்லாஹு பி அஹ்கமில் ஹாக்கிமீன். அல்லாஹ் நீதம் செலுத்துபவர்களுக்கெல்லாம் மிக நீதமானவன், யாரையும் அல்லாஹ் குறையாக படைக்க மாட்டான். ஆனால் இதற்கு சமமான இன்னும் ஒரு திறனை அல்லாஹ் அந்த பிள்ளையில வச்சிருப்பான்.
அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செய்ய வேண்டியது பெற்றோர்கள். ஆனால் இன்றைக்கு என்ன செய்யறோம் என்றால், எங்களோட கல்வி திட்டம் ஒரு டாக்டரா வந்தால் அடுத்த பிள்ளையும் டாக்டர் ஆகல என்று சொல்லி 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 அந்த பிள்ளையோட வாழ்க்கையை பாழாக்கிறோம். ஆனால் அந்த பிள்ளை இடத்துல இன்னும் ஒரு பெரிய ஒரு கண்டுபிடிப்பிட, இன்னும் ஒரு சமுதாயத்துக்கு உதவுகிற திறமையை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்ற விஷயத்தை நாங்க சொல்லி கொடுக்கறதுக்கு, கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் செய்யல. உண்மையிலேயே இஸ்லாமிய வரலாற்றில் தோன்றிய அறிஞர்களாக இருக்கலாம், உலக வரலாற்றில் தோன்றிய கண்டுபிடிப்பாளர்களாக இருக்கலாம், அவர்களுக்கு பின்னால் அவர்களுடைய பெற்றோர்கள் கொடுத்த உந்து சக்தி தான் இந்த உலகத்தில் மிக பெரும் சாதனைகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். எனவே உங்களுடைய பெற்றோர்களாகிய எங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் பெரும் கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. அதை இந்த சந்தர்ப்பத்திலே நாம் உணர்ந்து கொண்டு அவர்களை நல்ல பண்பாடுள்ளவர்களாக, இந்த மாநாட்டினுடைய நோக்கம் அல் அஹ்லாக், நல்ல நட்பண்புள்ள பிரஜைகளை உருவாக்க வேண்டும் என்கிற அந்த சிந்தனையை இந்த மாநாடு தருமா இருந்தால் நிச்சயமாக அது மிக பெரும் வெற்றியாக, ஒரு சாதனையாக இருக்கும் என்பதையும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே ஞாபகப்படுத்தி, எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொண்டு எங்களுடைய பிள்ளைகள் ஊடாக கபரிலே நல்ல வாழ்க்கையை பெற்று சந்தோஷமாக சுவர்க்கம் செல்லக்கூடிய நல்ல மக்களுடைய கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.